ஹே அம்மி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின், இன்றைக்கி நம்ம ஜேகேக்கு ஒரு ஒன் ஷாட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஃபாத்தி சசி ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்த ஒன் ஷாட்டு தான். மை 30 மைண்ட் ஒய்ஃபி ஹாட் ஸ்டாண்டாக கேட்டிருந்தாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துருக்கேன். ஏஜ் கேப்பு, அப்புறம் ரொம்ப ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் குட்டி குட்டியாக இருக்கணுமா, அப்புறம் நல்லா ஓப்பனாக 30யாக பேசணும், இல்லை ரிங்கு வேணுமா, அதுதான். சரி, ஓகே, எல்லாத்தையும் இமேஜ் பண்ணிக்கோங்கடா. ஓகே, வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். மார்னிங் காலேஜுக்கு கிளம்பி அப்படியே கீழே வரீங்க. வரும்போதே உங்கள் அப்பா, இங்கே பாருமா, இந்த காலேஜில் சேர்க்கவே ரொம்ப கஷ்டப்பட்டு நான் சீட் வாங்கியிருக்கேன், எங்கேயாவது ஒழுங்காக படிமா, ஒரு வருஷத்தில் எத்தனை காலேஜ் தான் மாறுவேன் நீ, அப்படி சொல்லி உங்கள் அப்பா கேட்க, நீங்களோ அப்பா நான் என்ன வேணும்னா பண்ணேன், அந்த லூஸு பிரின்ஸிபலுக்கு தான் புரியல, உங்களுக்குமாப்பா, அம்மாடி உன்னை விட மற்ற எல்லாருமே லூஸு தான் அப்படின்னு உங்கள் அம்மா திட்டிகிட்டே, ஒழுங்காக சாப்பிட்டு காலேஜ் கிளம்பு, இந்த வாயை கண்ட்ரோல் பண்ண அப்படின்னு திட்டிட்டு ஜேஹோப்போ, அட என்ன என் சிஸ்டர் காலையிலே வறுத்தெடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வரான். என்ன பிரதர் நமக்கு சப்போர்ட்லாம் பண்ணுது அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. என்ன அவள் தப்பு பண்ணிட்டா பெருசாக, லவ் பண்ணுறவங்கள சேர்த்து வச்சா இது ஒரு தப்பா, என் குட்டிமா பண்ணதோ அப்படி ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு ஜியோப்போ உங்களுக்கு சப்போர்ட் அடிக்க, என்ன பிரதர் எனக்கு சப்போர்ட்லாம் பலமாக இருக்குது. ஆமாம், பின்ன நம்ம அக்கா புருஷனை நம்பினா அந்த ஆள் என் காதலை பிரித்து விட தான் பார்ப்பான், நீயாச்சும் எனக்கு சேர்த்து வைக்க குட்டிமா அப்படி சொல்லி என்கிட்ட. அதானே பார்த்தேன், எல்லி ஏன்டா அம்மனமாக ஓடுது, உனக்கு ஓன் பிரச்சனை. ஆமாம் ஆமாம் அப்படி சொல்லி அவனோட லவ்வுக்கு நீங்கள் தான் இங்கே வீட்டில் பேசியிருப்பீங்க. ஸோ அதனால் அவன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கான். நீங்களும் சிரிச்சிட்டு, கண்டிப்பாக இந்த காலேஜில் முடிஞ்ச அளவுக்கு இந்த 1 இயரை முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிங்க. உங்கள் அப்பாவும் மண்டையில் தட்டி, எம்மா என்னாலலாம் இப்படி சீட் கேட்டுட்டு அலைய முடியாது, ப்ளீஸ் தயவு செய்து இனிமேல் இந்த 3 வருஷம் இந்த காலேஜில் ஒழுங்காக படிமா அப்படின்னு சொல்கிறார். சரி டேடி அழுகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி ஜியோபிசியத்தை பற்றி அவங்க பெரிய மாப்பிள்ளைகிட்ட பேசுனீங்களா, அவர்கிட்ட பேசாமல் எப்படி, பெரிய மாப்பிள்ளை வேறு யாரும் இல்லை, உங்கள் சிஸ்டர் ஃபரா அவங்களோட ஹஸ்பண்ட் தான் ஆரம், அவன் தான் பெரிய மாப்பிள்ளை. அவர் எப்படின்னா எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் இந்த வீட்டில் பெரிய மாப்பிள்ளையோ நான் தான் முன்னாடி இருக்கணும் அப்படின்னு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறவர். ஸோ நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறது அவருக்கு பிடிக்காது. அப்பப்போ உங்களுக்கு அட்வைஸ் பண்ணி உங்களையும் ஜேஹோப்பையோ அறுத்து எடுப்பார். ஜேஹோப்போ, ஐயோ இந்த மனுஷன் வந்தால் என்னை அறுத்தே கொண்டுவார், நான் கிளம்புற வேலைக்குன்ட்டு அவன் ஓடிடுறான். அடுத்து நீங்கள் சரிப்பா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது, இன்றைக்கி கண்டிப்பாக பெரிய மாப்பிள்ளை வருவாருமா. ஆமாம் ஆமாம் ஜெகோபிசியம் தெரிஞ்சா என்கிட்ட ஏன் சொல்லலாம், அவன் எப்படி லவ் பண்ணலாம், லவ் மேரேஜில் எப்படி நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பஞ்சாயத்தே உங்களுக்கு வைப்பாருப்பா. அந்த பஞ்சாயத்து மட்டும் இல்லைம்மா, வேறு உன் காலேஜ் விஷயமும் தெரிஞ்சிருந்தா. ஆமாம் இல்லைப்பா, ஐயோ எப்படிப்பா இவரை போய் ஒரு ஆளுன்னு நீங்கள் தேர்வு பண்ணீங்க, என்னால் முடியலப்பா, கேள்வியாக கேட்டு மனுஷன் கொலையாக கொன்று எடுப்பார், எப்படி தான் எங்கள் அக்கா அவன்கிட்ட குப்பை கொட்டுறாலோ அப்படின்னு புலம்பிட்டே நீங்கள், சரி சரி எனக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ்க்கு ஓடிடுறீங்க. உங்கள் அப்பா தான் உங்களை கொண்டு போய் ட்ராப் பண்ணுறாரு. ஈவினிங்கும் அதே மாதிரி அவரே தான் உங்களை கூப்பிட வர்றாரு. ஈவினிங் உங்கள் அப்பா வரும்போதே பதட்டமாக இருக்காரு. நீங்களும் காரில் ஏறிக்கு வந்ததும், என்னப்பா டென்ஷனாக இருக்க மாதிரி தெரியுது, உங்கள் மூத்த மாப்பிள்ளை வந்துட்டாரோ, வரும்போதே ஏதாவது பஞ்சாயத்தை பற்றி பேசினாரா, அதான் ஒரு மாதிரி இருக்கீங்களா, அவருக்கு அம்மா செய்கிற பக்கோடாவையும் டீயும் கொடுத்து வாய் அடைக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படியே பேசிகிட்டே நீங்கள் கடை உங்களுக்கு மூச்சு அடைக்குது, ஓடி ஏறினது பேசிகிட்டே இருந்ததுன்னு. அப்போ உங்கள் முன்னாடி ஒரு பாட்டில் தண்ணி இருக்கு, நீங்கள் அதை அப்படியே வாங்கிட்டு, நானே கேட்கணும்னு நினச்சப்பா, நல்லவேளை நீங்களே கொடுத்துட்டீங்க அப்படின்னு இப்போ தான் கவனிக்கிறீங்க. அவங்க அப்பா ஸ்டேரிங் பிடிச்சி கார் தான் ஓடிக்கிட்டு இருக்காரு. அப்போ யார் நமக்கு தண்ணி கொடுத்தா அப்படியே திரும்பி பார்த்தா ஆரம் உங்களை அப்படியே முறைச்சிட்டு உட்காந்துருக்கான். ஆத்தி இந்த மனுஷன் எப்போ உள்ளே வந்தார், அப்பா ஏன் என்கிட்ட சொல்லலை, நான் சொல்கிறதுக்குள்ளே தான் நீ பாட்டுக்கு படபடன்னு பொறியிறியே, ஏற்கனவே உங்கள் பஞ்சாயத்தை பற்றி சொன்னனால தான் நானும் கூட அவள் இப்போ காலேஜில் எப்படி படிக்கிறான்னு பார்க்குறேன்ட்டு கூட வந்தான் மனுஷன், நீயா வாயை வச்சுட்டு சும்மா இருக்காமல் வாங்கி கட்டிக்கிட்டியம்மா அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பா பார்க்க, நீங்களும் அது மாமா நீங்கள் எப்போ வந்தீங்க மாமா, நீ பக்கோடாவை என் வாயில் திணிக்குன்னு சொல்லும் போதே வந்துட்டேன் அப்படிங்கிறாரு. காருக்குள்ளே இந்த மனுஷன் இருக்கிறத நம்ம கவனிக்காமல் ஒளிஞ்சிட்டோமா, மாமா அப்படின்னு நீங்கள் சமாளிக்கும் போது, ஆமாம் ஏன் அந்த காலேஜ்லேருந்து இந்த காலேஜ் சேர்ந்துருக்க, அது தெரிஞ்சுக்கிட்டே கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு, அது மாமா ஃப்ரெண்டுக்கு, உன் வயசு என்ன, இப்போ இதெல்லாம் நீ செய்ய வேண்டிய வேலையா, படிக்கிற வேலையை மட்டும் பார்க்க சொன்னால் எதுக்கு தேவையில்லாத நீ மாமா வேலையெல்லாம் பார்த்துட்ருக்க, மாமா வேலையா அப்படின்னு பார்க்குறீங்க. பின்னா நீ பண்ணதுக்கு பேர் என்ன, லவ் பண்ணுறவங்கள சேர்த்து வைக்க, ஏன் அவங்க அம்மா பார்க்க தெரியாதோ, நீ தான் அதெல்லாம் செய்யணுமா அப்படின்னு சொல்லி உங்களை வறுத்தெடுக்கிறான். ஐயோ அப்பா சொல்லியிருந்தா நான் வாயே திறந்துருக்க மாட்டேனே, எப்பா என்ன பிக்கப் பண்ண மாட்டேன், இந்த ஆளை வேறு ஏப்பா கூட்டிகிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்கள் அப்பாவை மறைச்சி,
அவரோ மூத்த மாப்பிள்ளையாச்சே வாயை திறக்காமல் அமைதியாக இருக்கார். என்னதான் ஆரம் இப்படி பேசினாலும் ரொம்ப நல்லவங்க, நல்லா ஒரு வாயை திறக்காமல் அமைதியாக உட்காந்துருக்காரு. நீங்களோ அப்பா வீடு எப்போ வரும் அப்படின்னு அப்படியே ஜன்னல் பக்கம் மூஞ்சி திருப்பிட்டு உட்காந்துருக்கீங்க. கரெக்டாக வீடு வந்ததும் விழுந்தடிச்சு ஓடுறீங்க. அப்போ ஆரமோ ஹீரா அப்படின்னு கூப்பிடும்போது நீங்கள் நான் இல்லைப்பா உங்கள் ஃபராவை கூப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அடியாத்தி எப்படி இந்த ஆளை வச்சு சமாளிக்கிறா அப்படின்னு உங்கள் அக்கா குறுக்க வரும்போது கேட்டுகிட்டே ஓடுறீங்க. இவையே இப்படி ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துட்டு ஆரமாக பார்த்துட்டு ஏன் என்ன பண்ணீங்க என் தங்கச்சியா அவள் பாட்டுக்கு இப்படி உளுந்தடிச்சு ஓடுறா. உன் தங்கச்சியா நான் என்ன பண்ணேன் 2 கேள்வி கேட்டதுக்கு இப்படி ஓடிட்டுருக்கா. இவெல்லாம் எங்கே உருப்பட போகிறா. ஏங்க படிக்கிற பிள்ளைய போய் இப்படி சொல்கிறீங்க. அவள் படிக்கிற வேலையை மட்டும் பார்த்தா நான் ஏன் சொல்ல போகிறேன். ட்ரெஸ்ஸை ஃபஸ்ட்டு பார்த்தியா அப்படின்னு சொல்லி அவனோ உங்களை களி ஊற்ற நீங்களோ மேலே போய் நின்றுட்டு இந்த ஆளுக்கு ஒரு வேலையும் இல்லை இவர் யார் இப்போ இங்கே கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகிறீங்க நீங்கள். இப்போ ஜிஹோ இன்னொரு பக்கத்து ரூம்லேருந்து வரான். டேய் அண்ணா இவர் எப்படா வந்தார், ஏதாவது ஒரு வார்த்தையாவது எனக்கு மெசேஜ் பண்ணிக்கலாம்ல, இந்த மனுஷன் இருக்கிறது தெரியாமல் என்னடி பண்ணேன். நான் பாட்டுக்கு அப்பாட்ட பேசுறதுன்னு நினச்சி வளரி கொட்டிட்டேன்டா. இந்த ஆளை வேற கொஞ்சம் களி ஊற்றிட்டேன். சுத்தம் உன்னை நீ வச்சு செய்ய போகிறாரு. ஐயோ அதான்டா எனக்கு பயமாக இருக்கு. அது அப்புறம் நானும் கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன ப்ரோ திணற உன் விஷயத்துக்கு எதுவும் சொன்னாரா என்ன? எதுவாக இருந்தாலும் சொல்லு ப்ரோ நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ தான் நீ பயந்த இப்போ என்னமோ எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற. எனக்குன்னா தான் பயம் ப்ரோ. உன் விஷயத்துக்கெல்லாம் நான் வந்துட்டு எப்படி ப்ரோ அப்படி பயப்பட முடியும். நான் உனக்கு எப்போவும் சப்போர்ட்டாக இருப்பேன். லவ்வுக்கு நான் ஆல்வேஸ் சப்போர்ட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் பில்டப் பண்ணிட்டுருக்கீங்க. அப்போ உன் விஷயமாக தான் பேசணும் அப்படின்னு உனக்கு நிச்சயத்துக்கு நீ எதுக்கு என்கிட்ட பேசணும் அப்படி கேட்டுட்டு இருக்கும் போதே உங்கள் அம்மா வராங்க. சீக்கிரம் வா இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு நீ வர்றதுக்கு அப்படி சொல்லி அம்மா அப்பா தானே வந்து என்னை கூட்டிகிட்டு வந்தார், அவர் வர வரைக்கும் அங்கே தானே வெயிட் பண்ண முடியும். இப்போ நான் லேட்டாக வந்த மாதிரி பேசுகிறீங்க. வாயை மூடி பெரிய மாப்பிள்ளை வேறு வந்திருக்காரு. ஆமாம் அவருக்கு ஒரு வேலை இல்லை அவரை ஏம்மா கூப்பிட்டீங்க அப்படிங்க. இப்போ இன்னைக்கு ஒரு நல்லது நடக்க போகுது. அதுதான் என்ன நல்லது அந்த ஆள் இங்கே இருந்தால் நல்லதுலாம் எங்களுக்கு நடக்காதே, எங்களுக்கு கழிவில் ஊற்றுவார், அதுதான் உனக்கு நல்லதா அப்படின்னு உங்கள் அம்மாவை கேட்க வாயிலே போட்டேன்னு வச்சுக்கோ. ஜேஹோப் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறலாம். ஆமாம் அந்த பொண்ணு வீட்டில் பேசிட்டிங்களா? பேசியாச்சு. அப்போ அடுத்த மேரேஜ் தான். ப்ரோ கங்க்ராட்ஸ். உனக்கும் கங்க்ராட்ஸ். எனக்கு எதுக்குடா சொல்கிற, இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போக நீங்கள் ஒன்றும் புரியாமல் முழிக்க உங்கள் அம்மாவை வா இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சாரீ எடுத்துறாங்க. அம்மா இந்த கன்றாவிலாம் எனக்கு கட்ட தெரியாது, இது எதுக்கு இப்போ நான் போடணும் அப்படின்னு கேட்குறீங்க. அதுவா ஜியோ லவ் பண்ணுற பொண்ணு, அந்த பொண்ணுக்கு ஒரு பிரதர் இருக்கான், அதுக்கு அவருக்கு ஒன்று கல்யாணம் பண்ணி கொடுக்க. எதை நான் இன்னும் காலேஜை முடிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆமாம் நீ படிக்கிற லட்சணத்தை தான் பார்க்குறமே, மாதத்துக்கு ஒரு காலேஜ்னு மாறிக்கிட்டு இருக்க, இதில் வேற அந்த அம்மா அப்படியே படிச்சு கொடி நாட்டுற மாதிரி தான் பேச்சு பேசும் அப்படின்னு உங்கள் அம்மா உங்களை கழுவி ஊற்ற. என் வீட்டில் உள்ளவங்களே போதும் என்னை கழுவி ஊற்ற. இப்போ என்ன உங்களுக்கு நான் மேரேஜ் பண்ணிக்கணும் அவ்வளோதானே, பண்ணிக்கிறேன், அதுக்கு எதுக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் தான் கொஞ்சம் தாட்டி மைண்ட கல்யாணம் பண்ணால் நமக்கும் ஜாலியாக தான் இருக்கும், பஜனை பண்ணலாம், இஸ்கெல்லாம் வேற நிறையா இருக்கும், ஜாலி அப்படின்னு நினைக்கிறீங்க. உங்கள் அம்மா என்னடி பஜனை என்ன இஸ்கு அதெல்லாம் உனக்கு புரியாதம்மா அப்படின்னு. என்னடி என்ன தட்டி உளறிட்டு இருக்க. அம்மா ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து வந்துட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபரா வந்து சொல்ல அப்போ தான் உங்களை பார்க்குறா. சாரியில் செம்மையாக இருக்கடி அப்படின்னு. தேங்க்ஸ் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாப்பிள்ளை அப்படின்னு நீங்கள் வெளியே போகிறீங்க. அப்போ உங்கள் சிஸ்டர் உங்கள் அம்மாவும் அடங்கி இங்கேயே உட்காரு, உடக்கமா நீ பொண்ணு மாதிரி இரு, நாங்கள் போய் பார்த்துக்குறோம் உன்னை கூப்பிடுவோம் அப்போவா. அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு அடக்க உடக்கமா அதெல்லாம் நம்மக்கிட்ட எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களோ சாரியை தூக்கி பிடிச்சிட்டு அப்படியே பால்கனி சைட்லேருந்து எகிரி குதிச்சு கீழே இறங்கி அவன் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு நிற்கிறீங்க. அப்போது ஜேகே கரெக்டாக உள்ளே வரும்போது அவனுக்கு ஒரு கால் வருது. அதை பேசுறதுக்காக எல்லாரும் பேசிகிட்டே சவுண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் வெளியில் வந்து சந்து பக்கம் நின்று அப்படி பேசிகிட்டு இருக்கான். பேசிட்டு கரெக்டாக திரும்போது நீங்களோ பின்னாடி தான் நின்றுட்டுருக்கீங்க. நீங்கள் ஜேகேவை பார்க்கலான்னு வந்திருப்பீங்க, உங்களுக்கு யார் மாப்பிள்ளை எதுவும் தெரியாதுல்ல. ஸோ அந்த சந்தில் தான் நீங்கள் நிற்கிறீங்க. நீங்கள் வரலான்னு பார்க்கும்போது ஜேகே நின்று பேசிகிட்டு இருக்கும். நீங்கள் அப்படியே அங்கேயே நின்றுறீங்க. அவனை பார்த்து அப்படியே ஃப்ளட் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கீங்க. ஜேகே பேசி முடிச்சுட்டு கரெக்டாக திரும்பும்போது அம்மையாக காற்றடிக்குது. அப்படியே அவங்களோட சாரி அவனோட கையில் போட்டுக்க இதெல்லாம் ரிங்கில் மாட்டிக்குது. நீங்கள் அதை கவனிக்கலை. அப்போ மூஞ்சிலாம் மூடி அப்படியே நகர்த்தி விட்டுட்ருக்கீங்க. அப்படியே உங்களோட பூவோட ஸ்மெல் அவனுக்கு மூக்குக்கு போகும். அவன் அப்படியே உங்களையே பார்த்துட்ருக்கான் மெய் மருந்து. நீங்களும் என்ன வெறும் நம்மளை இப்படி பார்க்குறது, நம்ம ரொம்ப அழகாக இருக்கோமா அப்படின்னு நினச்சிட்டு பார்க்குறீங்க அவனை. அவனும் உங்களை யார் இவ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்களே நீங்கள் தான் மாப்பிள்ளையா? ஆமாம் எனக்கு தான் பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் பார்த்தா நான் பார்க்க வந்த பொண்ணு நீ தானோ அப்படின்னு சொல்லி கேட்க ஆஃப்கோர்ஸ் நானே தான், அழகாக இருக்கல்ல அப்படின்னு நீங்களே கேட்குறீங்க. யார் அவ பைத்தியம் அப்படிங்கிற மாதிரி அவன் பார்த்துட்டு டக்குன்னு அவனும் சரி நானே உன்னை தனியாக பார்த்து பேசலான்னு நினச்சேன், நீ ஏன் வந்துட்ட,
உன்னை பார்த்தா ரொம்ப குட்டி பொண்ணு மாதிரி இருக்கியே. எது குட்டி பொண்ணா? நான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இயர் தானடி படிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். மேலேருந்து கல்யாணம் பார்த்துட்டு இது வேலைக்காகாது, இந்த அம்மா இருக்கே நமக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு சொல்லிட்டு யாரையாவது பிடிச்சி தலையில் கட்டி வைக்கலான்னு பார்க்குது. இவளை பார்த்தா ஏதோ எல்கேஜி பாப்பா மாதிரி இருக்கா, இவெல்லாம் பொண்ணா அப்படின்னு சொல்லி இவங்களை அப்படியே நினைக்கிறான். அப்படியே மேலே பார்த்துட்டு ஆனாலும் பாடி பார்ட்ஸ்லாம் பார்த்தா சின்ன பொண்ணு மாதிரி இல்லை தான் இருந்தாலும் ஜேகே உனக்கு 30 மேலே ஆயிடுச்சு வயசு, இவளே 17-18 வயசு மாதிரி தான் தெரியுறா, வேணான்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல வரான். அதுக்குள்ளே நீங்கள் உங்கள் அம்மாவோ உங்கள் ரூமுக்கு வந்துட்டு கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரா எங்கடி போனேன் அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிட்ற சத்தம் கேட்டு நீங்கள் ஐயோ அம்மா கத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ பாஸ் அப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கேருந்து எகிரி கழிச்சு ஓட போகிறீங்க. அப்போ ஜேகேவோட கையில் மாட்டிக்கோங்க. முந்தானே அப்படியே அங்கேருந்து அவந்து விழுந்துருது. நீங்கள் டக்குன்னு கை வச்சுட்டு அப்படியே அவன் பக்கம் திரும்ப ஜேகேவை உங்களை அப்படியே கண்ணிமிக்காமல் பார்த்துட்ருக்கான். நீங்கள் ஐயோ சாரி அவந்துடுச்சு அப்படிங்கிறீங்க. இது கூட ஒழுங்காக போட தெரியாது, நீங்கள் தான் பிடிச்சி இழுத்தீங்க. நான் எங்கடி பிடிச்சி இழுத்தான் நல்லா பாரு அப்படிங்கிறான். அப்போ தான் அவன் கையில் மாட்டிக்கிறது. இது பாருங்கள் நீங்களும் அப்படின்னதும் டக்குன்னு அவன் கையிலேருந்து எடுத்து விட்டு இப்படியே நிற்கிற அப்படின்னு நீங்களோ முந்தானியை விட்டீங்க. அது அப்படியே கீழே விழுந்துட்டு நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க ப்ளவுஸோட. இதை பார்க்க ஜேகேக்கு ஒரு மாதிரி ஐயோ கொல்றாளே அப்படின்ட்டு என்னடி இது என்னமோ 11 மணி காட்சி மாதிரி நின்றுட்டுருக்கா மூடுறி அப்படின்னது. நீங்கள் டக்குன்னு மூஞ்ச மூடுறீங்க. ஆட மூதேவி எதை மூட சொன்னால் எதை மூடுது பாரு அப்படின்னு அவனா உங்ககிட்ட வந்து சாரியை மூடுறி அப்படின்னு சொல்லி சாரியை எடுத்து மேலே போகிறான். நீங்களோ எனக்கு இது கட்டவே தெரியாது, எங்கள் அம்மா தான் கட்டி விட்டாங்க, இப்போ அவன் தெரிச்சு பார்த்தா திட்டுவாங்க, நீங்கள் தான் அவுத்து விட்டுவீங்கன்னு சொல்லுவேன். எதை அப்படின்னு அவன் முழிக்க. ஆமாம் இப்போ நீங்கள் தானே கிட்ட வந்து என்ன கிட்ட வந்து என் ரிங்கில் மாட்டிக்கிச்சுடி, நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் உனக்கு இதை சரி பண்ணி விடுறேன் அப்படின்னு அவனே கிளிட்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சு பின் பண்ணி விடுறான். இதை தூரத்தில் நின்று பார்த்தா ஆரம்பம் ஆல்சோ இங்கே மாப்பிள்ளை வந்தாருனாங்க. ஆளையே காணோட அவனுக்கு கால் வந்துச்சுன்னு வெளியே பேசிகிட்டு இருக்காங்க. பெரிய மாப்பிள்ளை அப்படிங்கிறனால நம்ம தான் வந்து அவருக்கு வந்து கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்திருப்பான். அப்போது ஜேகே சைடு அவன் நின்றுட்டுருக்க, நீங்கள் இந்த சைடு 2 பேர் பேசிகிட்டு இருக்க. அவனும் ஃபேஸ் 2 பேர்த்தோடதும் தலை ஆடுறத வச்சு 2 பேர் கிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு நினச்சிட்டு கல்யாணம் ஆன நானே இன்னும் இந்த மாதிரிலாம் பப்ளிக்கில் பண்ணதில்ல, கல்யாணமாகல அதுக்குள்ளே இது 2 என்னமா மசாலா படம் ஓட்டிகிட்டு இருக்கு அப்படின்னு ஆரம்பம் பார்த்துட்ருக்க. இங்கே நீங்களும் அவன்கிட்ட பேசிட்டு அப்போ அப்படியே பார்க்குறீங்க. அங்கே ஆரம்பத்தை ஆத்தி பெரிய மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை தள்ளிவிட்டு இங்கேருந்து குடுக்குன்னு ஓட ஆரம்பம் என்னடா நடக்குதுங்க அப்படின்னு. அப்போ ஜேகே திரும்பி இவன் யார் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு தள்ளியா அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். என்னடா ஆளாளுக்கு என்னென்ன ஒரு மனுஷனாக கூட மதிக்காமல் போயிட்டே இருக்கீங்க. நான் தான் இந்த வீட்டில் மூத்த மாப்பிள்ளை தெரியுமா, அதுக்கு இப்போ என்ன பண்ணணுங்கிறீங்க அப்படின்னு ஜேகே கேட்டேன். என்ன பொசுக்குன்னு இப்படி கேட்டான் அப்படின்ட்டு ஆரம்பம். இதுக்கு மேலே நம்ம மானத்தை நம்ம தான் காப்பாற்றிக்கணும் வாய மட்டும். அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. என்ன அதுக்குள்ளே கிஸ்ஸெல்லாம் பண்ணிக்கிறீங்க, 2 பேரும் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கிசுன்னு ஜேகே கேட்க. எதை லவ்வா, நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அவளே பார்க்குறேன், இவன் என்ன புதுசாக கதை சொல்லிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பக்கம் திரும்ப ஆரம்பம். அப்போ குடும்பமாக சேர்ந்து களவாணி பயிலுங்களா எல்லாம் ஏமாற்றிருக்கீங்க என்ன அப்படின்னு நினச்சிட்டு அவன் ஒரு பக்கம் மூத்த மாப்பிள்ளைன்னு ஒரு மரியாதை இருக்கா, என்கிட்ட கூட சொல்லலை இவங்கெல்லாம் அப்படின்னு அவன் பாட்டுக்கு புலம்பிகிட்டு இருக்கா. நீங்கள் லவ் பண்ணிங்கன்னே அவன் கன்ஃபார்ம் பண்ணிட்டான். இங்கே நீங்களோ வந்த பாத்தியிலே கொடுக்குன்னு வந்து ஒரு வழியாக மேலே வந்துடுறீங்க. உங்கள் அம்மாவோ எங்கடி போய் தொலைஞ்ச, எவ்வளோ நேரம் தேடுறது, அது இல்லைம்மா காற்று வரலன்னு பால்கனிக்கு காற்று வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அவங்கள அப்படியே கீழே கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே வந்துட்டு தாராவும் வந்திருக்கா. ஜேகோப்பும் தாராவும் அப்படியே வாயிலே வாட்டர் ஃபால் சொல்கிற 2 பேர் பார்த்துட்ருக்கா. இப்போ ஜேகே உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே குனிஞ்சு தலை நிமிராமல் வரீங்க. மற்றவங்கெல்லாம் பார்க்காத போது ஜேகேவை பார்த்து கண்ணடிக்கிறீங்க. அடியாத்தி இது சரியான சைக்கோவாக இருக்கும் போலையே அப்படின்ட்டு. ஆனால் உங்கள் பக்கம் திரும்பக்கூடாதுன்னு திரும்பிக்கிறான். பட் இருந்தாலும் உங்களை பார்க்காம அவனாலும் இருக்க முடியல. மெதுவாக அவங்க பக்கம் பார்க்குறான். அவங்க அம்மா அவங்கள பார்க்குறாங்க. சரியில்லை ரொம்ப ஒடக்கமாக இருக்கும், உங்களை ரொம்ப நல்ல பிள்ளைன்னு நம்பிடுறாங்க. அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பிடிச்சி போயிடுது. 2 பேர் வீட்லேயுமே பேசி சீக்கிரமே மேரேஜுக்கு ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு கிளம்பிடுறாங்க. அப்போ கூட ஆரம்பம் நம்பிக்கை இல்லாமல் அவங்கள பிடிச்சி வச்சு உண்மையை சொல்லு. என்ன மாமா சொல்லணும், இந்த ஒன்றுமே தெரியாத அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுட்டுலாம் நடிக்காத, நீ அவனை லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்க போகிற. லவ்வா? ஐயோ அதெல்லாம் இல்லை மாமா, எனக்கு அதெல்லாம் என்னன்னு கூட தெரியாது, ஆனாலும் இவன் ரொம்ப நடிக்கிறாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்க. நீங்களும் விட்டா போது நான் இங்கேருந்து ஓடிடுறீங்க. அடுத்த வர ஜேகோப்பை பிடிச்சிட்டு எங்கே வா, இதுக்கெல்லாம் காரணம் நீ தான், உண்மையே சொல்லு. என்னம்மாம்மா சொல்லணும், தங்கச்சி அவனை லவ் பண்ணா தானே, அதுக்கு தானே நீயும் லவ் பண்ணன்னு சொல்லி போய் சொல்லிட்டு இருக்க.
இவர் நான் கதையை புதுசாக சொல்கிறாரு. இல்லையே, நாங்கள் தான் லவ் பண்ணோம், அதனால தான் அவங்களுக்கு பேசியிருக்காங்க. அது எதுக்குடா நீங்கள் லவ் பண்ணால் அவங்களுக்கு கல்யாணத்துக்கு பேசணும்? அது வந்து மாமா அவர் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். அந்த கதையெல்லாம் எனக்கு தெரியும். அதே எல்லார்ட்டையும் சொன்னால் அதே ரீலை என்கிட்ட ஓட்டாதீங்க. உண்மையை சொல்லு. உன் தங்கச்சி அவனை பார்த்து தனியாக பேசிகிட்டு இருந்தா, நான் பார்த்தேன். எது, என் தங்கச்சி அவன்கிட்ட தனியாக பேசினாளா? இருங்க என்னன்னு போய் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயஹோப்பா விட்டா போதுன்னு ஆரம்பிட்டேன் எஸ்கே பார்க்க. அடுத்து வர அவளை பிடிச்சிட்டு எங்க வா, உன் தம்பி தங்கச்சி லவ் பண்ணது உனக்கு தெரியுமே தெரியல. என்ன கேட்டிங்க? அவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டாங்களா? அடே உலக மகா நடிப்படா சாமி இது அப்படின்னு சொல்லிட்டு அப்போது மேடம்க்கு எதுவுமே தெரியாது. சத்தியமாக எனக்கு எதுவும் தெரியாதுங்க, உங்கள் மேலே சாவடிச்சிருவேன். இல்லைங்க எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு ஃபரா சொல்ல, அப்படியே மூஞ்சி ஒன்றும் தெரியாது அப்பாவி மாதிரியே வச்சுட்டு நடி பே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் போயிடும். அப்பாடா விட்டார் அப்படின்னு ஃபரா ஓடிடுறா. இப்படியே டே ஸ்கிப் ஆகுது. ஒரு வழியாக உங்களுக்கும் ஜேகேவுக்கும் ஜேஹோப்புக்கு தாராவுக்கும் மேரேஜ் ஆகிடுது. மேரேஜ் ஆனதும் ஜேஹோப்பையும் தாராவையும் உங்கள் வீட்டுக்கும் உங்களை ஜேகேவோட வீட்டுக்கு தான் அமுச்சு வைக்கிறாங்க. நீங்களோ வீட்டுக்குள்ளே போனதுமே ஜேகே ஃபஸ்ட்டு சொல்கிறதே, இங்கே பாரு, இந்த ரூம்குள்ளே மட்டும் நீ நானும் தனித்தனியாக தான் இருக்கணும், வெளியில் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்லாம். என்னடா இவன் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. ஆமாம், என் மனசில் வேறு ஒருத்தி இருக்கா. நான் உன்கிட்ட அதை சொல்லணும்னு நினைக்கல, ஆனால் எங்கள் அம்மா பண்டித்தின பாட்டில் தான் உன்னை நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை கல்யாணம் பண்ணிக்க. அதனால் சீக்கிரமே நான் டிவோர்ஸ் கொடுத்துருவேன். அது வரைக்கும் ஒன்றா தான் இருக்கணும். ஸோ இந்த 6 மந்த் 2 பேரும் ஒன்றா இருக்கணும், புரியுதா அப்படிங்கும்போது கேட்குறான். எது, அப்போ பஜனைலாம் இல்லையா? என்னடி பஜனை? அப்போ இஸ்கு அது கூட இல்லையா? என்னடி இஸ்கு அப்படின்னு அவன் கேட்குறான். பஜனைன்னா பல்லான நைட்டில் பண்ணுறது, இன்றைக்கி தானே நைட்டு ஃபர்ஸ்ட் நைட்டு, அதெல்லாம் பண்ண மாட்டியாடா நீ அப்படின்னு சொல்லி கேட்க. என்னடி வளரிட்டுருக்க, நான் சொல்கிறது உனக்கு புரியல. இங்கே பாரு, உனக்கு வயசும் பத்தாது, அதுக்கு தானே எங்கள் அம்மா கிட்டே வேணாண்ட உங்க தான் கேட்கல. பாரு, உனக்கும் எனக்கும் செட் ஆகாது. நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், ஸோ அவளோட தான் வாழ்வேன். அப்போ அவளை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது நான் என்ன ஏன்டா கல்யாணம் பண்ணா? அது எங்கள் அம்மாட்ட சொன்னேன், அவங்க கேட்கல, அதனால தான். இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கணும் அவசியம் இல்லை. பேசாமல் இப்போ மூட்டை அந்த பக்கம் போய் படு. எதடா மூடிட்டு படுக்க சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்க, அட்டிங்க போடி அப்படின்னு வரட்டுறான். போட மாண்டையா, இவனை நம்பி வந்தால் பஜனை இல்லை, இஸ்கம் இல்லை, எதுவுமே இல்லையா, போச்சு என் வாழ்க்கையே போச்சு, நாரசமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பெட்டில் படுத்துட்டு உங்களுக்கோ கஷ்டமாக இருக்கு. இருந்தாலும் இவனை இப்படி விடக்கூடாது, இந்த அத்தை இருக்கே அதை போய் ஃபஸ்ட்டு பிடிக்கணும், அதுதான் இப்போ கல்யாணம் பண்ணி வச்சுருக்கு. இவனுக்கு பிடிக்கல அப்படின்னா எதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நைட்டெல்லாம் உங்களுக்கு மண்டை குடைச்சலாகவே இருக்குது. நீங்கள் பெட்டில் படுக்காமல் போய் சோஃபாவில் உட்காந்துக்கிறீங்க. அவனும் உங்களே தான் பார்க்குறான். அவனுக்கும் ஒரு மாதிரியாக இருக்குது. நம்ம இருந்தாலும் இதை சொல்லிவிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம், சொல்லாமல் இப்படி பண்ணிட்டோமேங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறான். பட் பெருசாக எடுத்துக்கலாம். இவன் நம்மள்கிட்ட பேசியிருக்கணும்ல, பேச வர்றதையாவது கேட்டிருக்கணும். நம்ம தான் அன்றைக்கி பொண்ணு பார்க்க போகும்போதே பேச ட்ரை பண்ணோம், இது லூஸ் மாதிரி பேசிட்டு ஓடி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். நீங்களோ காலையில் விடிஞ்சதும் விடியாதும் உங்கள் அத்தம்மா முன்னாடி தான் நிற்கிறீங்க. அவங்களோ என்னடி இது கோலங்கிற மாதிரி உங்களை பார்க்க. என்ன இப்போ இந்த இந்தியன் சினிமாலலாம் வர மாதிரி ஃபர்ஸ்ட் நைட் நடந்ததா உங்ககிட்ட காமிச்சிக்கிறதுக்கு நான் என்னோடய சாரியையும் அப்படி தலைமுடியெல்லாம் களைச்சிட்டு வந்து உங்கள் முன்னாடி நிற்கணும்னு நினச்சிங்களா? அவங்க ஒன்றுமே நடக்கலை, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இப்படி வந்தேன். உள்ளே வாடி, இப்படி தான் நின்று கத்திவியான்னு உள்ளே பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க. கையை விடுங்க, என்ன நினச்சிட்ருக்கீங்க? மெதுவாக பேசு, இங்கே மெய்டெல்லாம் இருக்காங்க. அதெல்லாம் இருக்கட்டும், அவங்க காதில் விழுகட்டும், உங்கள் லட்சணம்லாம் அப்போ தான் தெரியும். அவங்க டக்குன்னு கதவுல சத்துட்டு வந்து, உனக்கு என்னடி பிரச்சனை, ஏன்டி காலையில் கத்திருக்க, உன் பையன் ஒரு இஸ்கு கூட கொடுக்கல, பஜனைக்கே வரமாட்டேன்ட்டான். இது இஸ்கு பஜனையா? இந்தம்மா வேற இப்போ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அவனுக்கு விளக்க வரலாம் என்னால் கொடுக்க முடியாது அத்தை. என்னடி மரியாதை தேயுது, இந்த மரியாதையை பெருசு, வாடி போடின்னு கூப்பிட்றோம் பார்த்துக்கோ. இதே வாடி போடிம்பியா? அப்புறம் நீங்கள் பண்ண வேலை அப்படி. நான்லாம் என்னென்னமோ எதிர்பார்த்து வந்தேன், கடைசியில் பார்த்தா ஆள் மட்டும் அப்படி இருக்கான். என்னை போய் தனியாக படுக்க சொல்லிட்டான். அவன் பிள்ளைய பார்த்து பெற்று வச்சுருக்க வேறு பிள்ளைய அவன் எவ்வளோ லவ் பண்ணுறானா? அவன் ஒரு பைத்தியம். எது பைத்தியமா? அப்போவே நினச்சேன் அவன் பையன் லூஸு மாதிரியே இருக்கான் பார்க்குறதுக்குன்னு. இப்போ லூஸையும் தலையில் கட்டி வச்சிட்டிங்களா அப்படின்னு. அது இல்லடி, என்னை சொல்ல விடுடி. அதெல்லாம் முடியாது. நீங்கள் பைத்தியத்தை என்னை கட்டி வச்சு என்னை ஏமாற்றிருக்கீங்க. ஒரு 17 வயசு பிள்ளைய ஏமாற்றிருக்கீங்க. எனக்கு இஸ்கவும் கிடைக்கல, பஜனையும் நடக்கலை அப்படின்னு பேர் வைக்க. அடி வாய மூடி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அவனுக்கு லவ்வெல்லாம் இல்லடி, அவனுக்கு ஒரு வியாதிடி. வியாதி வேறு இருக்கா? ஐயோ, என்னை சொல்ல விடுவியா மாட்டியா? சரி சொல்லுங்க. அவனுக்கு மண்டையில் அடிபட்டப்போ யாரோ அவன் மூளையில் ஆள் மனசில் பதிஞ்சிருக்க ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை இன்னும் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கான். நாங்கள் தேடி பார்த்ததில்ல அப்படி ஒரு பொண்ணே இல்லைடி. எது பொண்ணே இல்லையா? அப்போ பையனை லவ் பண்ணுறானா? அட மூளை கெட்டதே, ஏதாவது முழுசாக கேட்குறியா நீ? நீங்கள் முழுசாக சொல்லுங்கள்
அப்படின்னு சொன்னதும், இல்லைம்மா அவன் ஃபாரினுக்கு படிக்க போனான், அப்போது அங்கே ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு, அதுக்கப்புறத்துலேருந்து தான் இப்படி நடந்துக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் ஆள் மனசில் ஏதோ ஒரு பொண்ணை பற்றி நினச்சிருக்கான், ஆனால் அவன் யாருக்கு இது வரைக்கும் லவ்வும் பண்ணல. அவன் இமேஜினேஷனாக ஒரு கேரக்டரை நினச்சி அதோடையே இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் வாழ ஆரம்பிச்சிட்டாமா. நாங்களும் அப்படி ஒரு பொண்ணு இருக்கான்னு எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டோம். அப்படி ஒரு பொண்ணே கிடையாதுமா. இல்லாத ஒரு பர்சனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இத்தனை வருஷமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். இதுக்கு மேலே முடியாதுன்னு தான் அவன் கல்யாணமே பண்ணிக்க மாட்டானா. அவன் தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், நீ கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி மிரட்டி தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனால் உன்னை என்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தனோ, நீங்கள் அப்போ என்ன பார்த்தீங்க? நீ ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் உன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக சாட்சி கையெழுத்துக்கு போட வந்தியே, அங்கே பார்த்தேன். அடுத்தவங்க லவ்வுக்கே இப்படி நிற்கிற, நாளைக்கு உனக்குன்னு ஒருத்த வந்தால் அவன் நீ கண்டிப்பாக நல்லா பார்த்துக்குவேன்னு எனக்கு தோணுச்சு. அப்போயே உன்னை நீ யார் என்னன்னு விசாரித்தேன். என் பொண்ணும் அதுக்கேற்ற மாதிரி உன் அண்ணனை லவ் பண்ணா. எனக்கு அதோட ஆட பாவி மனுஷி அத்தை +ன்ட்டு +++ அப்படின்னு நீ முடிவு பண்ணிட்ட. அப்போது நீ எல்லாத்தையும் பிளான் பண்ணியிருக்க அப்படின்னு. சரிடி, இத்தனை விஷயத்தையும் சொல்லிட்ட மாதிரி அதையா கொஞ்சம் பேசலாம்ல. சரி அத்தை, இப்போ என்ன நான் பண்ணணும்? நீ என்ன எதுவும் பண்ண வேணாம், நான் பண்ணுறேன் உனக்கு எல்லாத்தையும். அந்த லூசு பையில உன் பக்கம் சரியாக வைக்கிறது என்னோட பொறுப்பு. ப்ராமிஸாடி. அப்போ பஜனை நடக்கும்ல? என்னடி பஜனை? உனக்கு புரியவே புரியாது அத்தை. சரி தேங்க்யூ அத்தை அப்படின்னு பிடிச்சி இழுத்து ஒரு கிஸ்ஸை பண்ணிவிட்டு ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறீங்க. இது என்ன நம்ம பையனுக்கு மேலே பைத்தியமாக இருக்கும் போல இருக்கே. இதை ரெண்டையும் சேர்த்து வச்சு நம்ம பேர பிள்ளைய பார்த்த மாதிரி தான் அப்படின்னு அவங்க நினைக்க, நீங்களோ கடகடன்னு மேலே ஓடி வரீங்க. காலையிலே எங்கடி போயிட்டு வர அப்படின்னு ஜேகே கேட்குறான். உங்கள்கிட்ட எதுக்கு சொல்லணும்? உங்களுக்கு தான் ஈஸ்க்கு கொடுக்க கூட மனசு இல்லை, பஜனை பண்ண வரமாட்டீங்க, உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லணுமா? ஆமாம், நைட்லேருந்து இதே பெனாத்திட்டு இருக்கே, அது என்ன ஈஸ்க்கு பஜனை? அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. திம்புறப்பார் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை விட்டுறான். நீங்களோ போயிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் ஓப்பன் பண்ண, நேற்று தான் மச்சான் அவனுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, எப்படி மச்சான் நைட்டெல்லாம் மஜாவாக இருந்தியா, இஸ்க்கு நடந்துச்சா, உனக்கு பலானாலாம் நண்டுச்சா மச்சான், பஜனை எப்படி போச்சு அப்படின்னு அவளுங்க கேள்வியாக கேட்க, நீங்களோ கன்றாவிதி, ஒரு மண்ணும் நடக்கலை. நம்ம இதை பற்றி ஸ்கூல்லேருந்து பேசிகிட்டு இருக்கோம், பட் 18+ கண்டென்ட் ஒன்றுமே நடக்கலையே. இதெல்லாம் இவங்கக்கிட்ட சொன்னால் நம்மளை கேவலமாக கழுவி ஊற்றுவாளுங்க. அதனால் நான் மச்சான் அதெல்லாம் செம்மையாக இஸ்க்கு குத்தண்டி, ஃப்ரெஞ்சு ஸ்டைல் அப்படியே வச்சு செஞ்சாரிடி அப்படின்னு சொல்லி நீங்கள் ஓப்பனாக பேசிகிட்டு இருக்கீங்க. ஜேகே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரும். சரி மச்சான், நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டு நீங்கள் குளிக்க போயிடுங்க. அப்போ உங்கள் ஃபோனை திரும்ப ஏதோ மெசேஜ் டோன் கேட்குது. அவனை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். நீங்கள் சும்மா தான் லாக்லாம் போடாமல் வச்சுருக்கீங்க. உங்களோட குரூப்பில் அதான் மெசேஜ் வந்திருக்கு, அதை பார்க்குறான். பார்த்தா அதில் நீங்கள் பேசினதெல்லாம் இருக்குது. பலானா மெசேஜில் பார்த்துட்டு அவனும் என்னடி இதெல்லாம் பஜனை இஸ்குன்ட்டு அப்படி சொல்லி பார்க்குறான். பஜனைன்னா அடிப்பாவி ஃபர்ஸ்ட் நைட்டை பற்றி பேசி வச்சுருக்காளுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இஸ்குன்னா கிஸ்ஸா? மூதேவி, அது கிஸ்ஸுன்னு சொல்லாமல் இதுக்கு இப்படிலாம் இதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிட்டு அழையுது, இதைத்தான் இது நேற்றுலேருந்து சொல்லிட்டு அலைஞ்சா கர்மம் பிடிச்சவளே அப்படின்னு சொல்லி உங்களை அப்படியே களி ஊற்றிட்டாகணும். ஃபோனை இருந்த இடத்துல வச்சுட்டு, அப்பா காலையிலேயே அவன் ஃபோனை பார்த்தாலுக்கு மூடு கண்ட்ரோலாக இருக்காது போல் அப்படின்னு சொல்லி அவன் நினச்சிட்டு திரும்பும்போது நீங்களோ அப்படியே வந்து டவலாடுன்ட்டு ட்ரெஸ் எடுக்க பார்த்து, என்னடி கோலம் இது, என்ன ட்ரெஸ்ஸு தேடிட்டு இருக்கேன், அதுக்கு எப்படி தான் வருவியா, எப்படி வேணாலும் வருவேன், உங்களுக்கு என்ன, இவள்கிட்ட பேசினா நம்மளை மண்டக்குள்ளாராக்கி விட்ருவா அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஓட, நீங்களும் சிரிச்சிட்டு எத்தனை நாளைக்கு இப்படி ஓடுற, ஒன்று விட மாட்டேன்டி அப்படின்னு ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு, அது மேலே கீழே ஓரளவுக்கு ஷார்ட்டாக தான் இருக்குது, போட்டுட்டு கீழே வரீங்க. அப்போ அவங்க அத்தையை பார்த்துட்டு, என்னம்மா ட்ரெஸ் இது அப்படின்னு, இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன நல்லா இல்லையா, வேறு வேணால் மாற்றிட்டு வருவாம்மா, வேறு மாற்றிட்டு வர சொல்லி அவள் போய் இதை விட இன்னும் சின்னதாக எது இருக்கோ அதை எடுத்து போட்டுட்டு வந்துட போகிறா அப்படின்னு. அப்போ அவங்களும் உங்கள் தொப்பில் பார்த்துட்டு, என்னடி இது அப்படின்னு, அதுவா ரிங்கு ஸ்டைல் அத்தை செம்மையாக இருக்குல்ல அப்படின்னு, ஹிப் செயின் வரைக்கும் போட்டிருக்கீங்க, அதெல்லாம் நல்லா தான் இருக்குது, மூடி வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும், மூடி வச்சா உங்கள் பையன் பார்க்கவே மாட்டார், பரவாயில்லையா அப்படின்னு நீங்கள் கேட்க, சரி இதுங்களும் இங்கே வச்சா நமக்கு சரிப்பட்டு வராது, அவங்களோ இதுக்கு மேலே இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது, உங்கள் ரெண்டு பற்றியும் சீக்கிரமே தனி கொடுத்து நடப்புறது தான் வேலை அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு அதுக்கான வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் உங்களை பார்த்து, இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே, நீ வந்துட்டு சாரீ கட்டிட்டு நம்ம வீட்டில் சாமிலாம் இருக்குல்லம்மா கும்பிடணும், அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வீட்டுக்கு கூப்பிட்ருக்காங்க, அங்கே கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சாரியா அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஜேகேவோ என்னதுக்கு இப்போ நம்மளை பார்க்குறா அப்படின்னா, இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜேகேவை பிடிச்சி இழுத்துட்டு மேலே போகிறீங்க. அவனும் என்ன இதுக்கடி இழுத்துட்டு வர, ஒன்றை தாண்டி சாரி மாற்ற சொன்னாங்க, என்னை ஏண்டி கூட்டிகிட்டு வர, சார் எனக்கு சாரி மாற்ற தெரியாது, அதுக்கு தான் உங்களை கூட்டிகிட்டு வந்தேன், எனக்கு மட்டும் தெரியுமா, நான் என்ன பொம்பளையாடி, எங்கள் அம்மாவை கூப்பிட்ருக்கலாம் அப்படின்னு.
உங்கள் அம்மாவை ஒன்றும் நான் கல்யாணம் பண்ணல, கல்யாணம் பண்ணது உங்களை. ஸோ உங்ககிட்ட தான் காட்ட முடியும் எதை. ஐ மீன் உங்களுக்கு முன்னாடி தான் இவ்வளோ நிற்க முடியும், உங்கள் அம்மா முன்னாடி எனக்கு ஷையாக இருக்கும். ஏண்டி ஒரு ஆம்பளை முன்னாடி நிற்ப, பொம்பளை முன்னாடி நிற்க ஷையாக இருக்குமா அப்படின்னு கேட்குறான். இங்கே பாருங்கள், இப்படி நோயிட்டு இருந்தீங்க, இதை விட எந்த ட்ரெஸ் ஷார்ட்டாக இருக்கோ அதை போட்டு வந்து நிற்பேன், எப்படி வசதி அப்படின்னு மிரட்டுறீங்க. செஞ்சாலும் செய்வார் ஆச்சிசி அப்படின்ட்டு. ஏய் போய் தொலைஞ்சிடாதடி, இப்படியே இங்கே வாடி அப்படின்னு உங்களை இழுத்து, என்னடி இப்போ எடுத்து தொலைடி அப்படிங்கும். நீங்கள் ஒரு சாரி எடுத்து, இந்த சாரியை எனக்கு கட்டி விடுங்க. சரிடி, இது மேலேயேவா சுற்ற முடியும், அதுக்கு என்ன போடணுமோ அதை போடுறி அப்படின்னு சொல்ல, ஓகே போடுறேன் அப்படின்னு சொல்ல அவன் வெளியே போகிறான். எங்கே போகிறீங்க? நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவானா, அவன் வெளியே போகிறேன்டி. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அவன் எவன் கிடப்பான்னு உட்காந்துருக்கான், இவன் என்னமோ நம்மளே ஃப்ரீ ஷோ காட்டுறதுனாலும் வெளியே கிளம்புறான், இவன் இப்படி போனால் நம்ம எப்போ பஜனை பாடுறது அப்படின்ட்டு, ஒன்றும் நான் பண்ண மாட்டேன், நீ இங்கேயே இருக்கலாம், நீ எதுவும் பண்ண மாட்டேன்னாலும் என்னால் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியே போயிடறான். சை, இந்த இம்சையை வச்சுக்கிட்டு இதெல்லாம் என்றைக்கு நம்ம கரெக்ட் பண்ணுறது அப்படின்னு. சரி இப்போதைக்கு ப்ளவுஸ் சைன்ஸ் கேட்டால் ஃபஸ்ட்டு போடுவோம் அப்படின்னு போட்டுட்டு, ஹலோ அப்படின்னு கூப்பிட்றீங்க. அவன் திரும்பி நின்றுட்டு இருந்தவனோ திரும்பி பார்க்குறான். போட்டாச்சு உள்ளே வரலாம் அப்படின்றதும் அவன் உள்ளே வந்ததும் நீங்களும் திரும்பி நின்றுட்டு, இதை போட்டு விடுங்க. என்ன தேடி போடணும்? என்ன தான் போடணும்? எதை? அது எனக்கு தான், இங்கே பாரியா அப்படின்னதும் திரும்பி பார்க்குறான். நீங்கள் வந்துட்டு ப்ளவுஸில் இன்னும் வந்து ஹூக்கெலாம் போடல, பின் சைடு. ஏய் என்ன கருமடியுது, இப்படியே முதுகு அப்படியே தெரியுது அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, ஹலோ அங்கே நாட் இருக்குல்ல, அதை கட்டி விடுங்க, அந்த ஹூக்கை போட்டு விடுங்க. இதெல்லாம் எனக்கு போட தெரியாது. வேறு எதை போட தெரியும்? என்னடி டபுள் மீனிங்கில் பேசுகிறேன்? நான் சிங்கிள் மீனிங்கில் தான் பேசினேன். நீங்கள் போட்டுக்கோ. போட முடிஞ்சா நானாக போட மாட்டேன், எனக்கு என்ன பின்னாடியா கை இருக்குது, வராதியா, எட்ட மாட்டேங்குது, போட்டு விடுங்க ப்ளீஸ் அப்படின்னு இப்படி கிட்ட போவேன். தள்ளிப்போ அப்படின்னு ஜேகே சொல்ல. நீங்களும் ஏன் என்னை இப்படி பார்த்தா அப்படி மயங்கிறன்னு பயமாக இருக்கா? பொம்பளை மாதிரி பேசவே மாட்டியாடி நீ? நான் பொம்பளை மாதிரி தான் பேசுகிறேன், அதனால தான் உனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு கிட்ட போகிறீங்க. இப்போ என்ன தாண்டி உனக்கு பண்ணணும்? ஒன்றும் இல்லை, இந்த ப்ளவுஸை போட்டு விட்டு சாரீ கட்டி விட்டால் வேலை முடிஞ்சு, இல்லைனா காலையிலேயே பச்சனை பாட வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் அப்படியே அவனை பார்க்க, அப்படி சொல்லிட்டு அவனோ இருடி திரும்ப அப்படி சொல்லி அப்படியே ஹூக்கை போட்டு விடுறான். அப்படியே மெதுவாக ஒன்றா போட்டு விட்டு அப்படியே நாட்டை கட்டுறான். அவன் கை உங்கள் மேலே படப்பட நீங்கள் நெளிகிறீங்களோ இல்லையோ, அவன் ஒரு பக்கம் பாம்பு மாதிரி நெளிஞ்சிக்கிட்டே ஒரு வழியாக போட்டு விட்டு, ஐயோ ப்ளவுஸு போடவே இப்படி திணறுது, இது எப்படி சாரீ கட்டி விட போகிறோம் அப்படின்னு அவனும் ரொம்ப நேரமாக ஃபோன்லலாம் தேடி பிடிச்சி எப்படிலாம் சாரீ கட்டுறதுன்னு பார்த்து, இப்போ கட்டிடுறேன்டி, கரெக்டாக கட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வச்சு இந்த பக்கம் அந்த பக்கம்னு சுற்றி மெதுவாக ஃப்ளீட்ஸ்லாம் எடுத்துட்றான். பின் பண்ணி விட்டுட்டு மேலே தூக்கி போட்டு பின் பண்ணுறதுக்குள்ளே அதை நீங்கள் விட்டுறீங்க, அது கீழே விழுகுது. அவனும் அது கொஞ்ச நேரம் பொடிடி அப்படி. எங்கே படிக்கணும் அப்படின்னு நீங்கள் அப்படியே தெரியாத மாதிரி சீனப்பட இந்த ஓவர் ஆக்டிங் பண்ணால் மூஞ்ச உடச்சிடும் பார்த்துக்க. ஒழுங்காக கையை அங்கே வைடி அப்படி. எங்கே வைக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. அடைச்சை சாரி மேலே வைடி. அங்கேயா வச்சுட்டேன், வேற எங்கே மூட்டை நின்னா அதுவே போதும். எதை மூடணும்? கொல்றடி நீ. அம்மா தாயே, வாயை கொஞ்ச நேரம் மூடு, அது போதும். எதால் மூடணும்? ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே அவன்கிட்ட பேசக்கூடாதுன்ட்டு அவனும் சாரிக்கு பின் பண்ணிட்டு இந்த ஃப்ளிட்ஸ் எடுத்து அப்படியே சொருக நீங்கள் அப்படிங்கிறீங்க. அவனும் என்னடி ஒரு மாதிரி நெளிகிற அப்படிங்கிறான். ஒரு மாதிரி இருக்கா, ஒரு இஸ்கு மட்டும் புஸ்கூலில் போடி அங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கொஞ்ச நேரம் நின்று நம்மளே படுத்திடுவா அப்படின்னு ஓடிடுறான். நீங்களும் சிரிச்சிட்டு இருறா, எத்தனை நாளைக்கு இப்படி ஓடுவேன், உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக வரீங்க. அடுத்தது போய் அந்த பூஜை ரூமில் சாமி கும்பிட்டு அப்போ அவங்க அம்மா சரி நீங்கள் மறு வீட்டுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு வைக்கிறாங்க. இங்கே 2 பேரும் வந்ததும் ஜேகேவோ எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க சுற்றி புது மாப்பிள்ள அப்படின்ட்டு. நீங்கள் போய் உங்கள் அம்மா அவங்க அக்கா கிட்ட கதை அடிச்சிட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் அக்காவோ என்னடி நேற்றெல்லாம் எப்படி அப்படி இப்படின்னு கேட்க, நீங்களும் அடி போடி நீ அங்கிட்டு, நானே வேதனையில் இருக்கேன், இவ வேறு கிளறி விட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு. சரி சும்மாவாச்சும் ஏதாச்சும் சொல்லுவோம், இல்லை விட மாட்டாளுங்கன்னு. அதெல்லாம் அவர் அப்படின்னு சொல்லும்போதே அங்கே தாரா வந்துட்டு என்ன இங்கே ஏதோ நடந்துகிட்ருக்கு அப்படின்னு. அங்கே பாரு அவன் சிஸ்டர் வந்துட்டா, அவளை வச்சுக்கிட்டு எப்படி அவரை பற்றி பேசுகிறது? அவர் சிஸ்டர் தானே, அதெல்லாம் தப்பாக நினைக்க மாட்டான். அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம பிரதரோட ஒய்ஃப் அவள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தாரா இவன் நெறிகிறத பார்த்தா உண்மையிலே இது நடந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி பார்க்க, இங்கே நீங்களோ
நம்மளை இவங்க சந்தேகமாக பார்க்குறாங்களே, இப்போ ஏதாவது உடான்னு சுட்டே ஆகணும், உடனே நம்ப மாட்டாங்க அப்படின்ட்டு நீங்கள் நடந்த மாதிரியே ஒரு கதை சொல்ல தாராவால் அதை நம்ப முடியல. ஃபரா அதுக்கு மேலே உண்மை நம்பி ஆடு பார்த்துட்ருக்க. இதாங்க வந்த ஹேரம் ஆல்சோ கேட்குறோம். அட பாவிங்களா, நமக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணதெல்லாம் சரசம் பண்ணிக்கிட்டு ஜாலியாக ஜல்சா பண்ணி தெரியுது, நம்ம தான் இத்தனை நாளாக வேஸ்ட் பண்ணியிருக்கோம் போலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபரா தனியாக வரட்டும், இன்றைக்கி கோழியை பிடிச்சி குழம்பு வச்சிடணும் அப்படின்னு ஆரம் நினச்சிட்டு ஒரு பக்கம் இருக்கா. அப்போ அங்கே அவங்க அப்பா வராரு. அவரோ, ஏம்மா நீங்கள் பேசிகிட்டு இருக்கா மாப்பிள்ளை பேர் அங்கே தனியாக உட்காந்துட்டுருக்காரு, அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல, ரூமில் வேணால் கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுக்க சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஒரு ரூம் கூட்டிகிட்டு போமா அப்படின்னு உங்கள் அப்பா அவங்க கிட்டே சொல்லுவோம். சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களோ, ஏங்க இங்கே உட்காந்து போர் அடிக்கும், உங்களுக்கு கொஞ்ச நேரம் ரூமில் வேணால் ரெஸ்ட் எடுங்களேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்பா எப்படா கூப்பிடுவான்னு இருந்த ஜேக்கவோ, சரின்னு அங்கே உங்களவங்க கிட்டலாம் நைஸாக சிரிச்சு அப்படியே எஸ்கேப் ஆயிடானா போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்ட்டு, அப்பாடா விட்டா போதும் அப்படின்னு ரூம்குள்ளே வந்தவனும் நீங்களோ, சரி நான் போகிறேன்னு, எங்கடி போகிறேன், நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு அதெல்லாம் தெரியாது, உங்கள் அம்மா தானே அனுப்பிச்சி வச்சாங்க, பேசாமல் இங்கேயே இருங்க, மறுபடியும் அழைப்பு அழைச்சிருக்காங்க, ஸோ நம்ம சாப்பிட்டு தான் போகணும், என் அம்மா தடப்படலாம் நமக்காக விருந்தெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஜேகேக்கும் அங்கே இருக்க பிடிக்கல. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முந்தானியை பிடிச்சி இழுக்க நீங்கள் படுக்க போகிறீங்க, அவனை முந்தானியை பிடிச்சி இழுக்க கரெக்டாக நீங்கள் கதவையும் திறக்க அந்த பக்கம் ஆரம் நின்று இதை பார்க்குறான். அப்போது அப்படி ஜேகே, ஐயோ இதை இழுத்துட்டோமா, ஏற்கனவே காலையில் புடவையை கட்டி விடணும் படுத்தி எடுத்தா, இப்போ இதை இழுத்து இது வந்துருச்சுன்னா கடைசியில் நம்ம தலையில் தான் கட்டி நம்மளை தான் கட்ட சொல்லுவா அப்படின்ட்டு, இப்படியே எங்கடி போகிற அப்படின்னு சொல்லி டக்குன்னு உங்களை இழுத்து அப்படியே ஹக் பண்ண மாதிரி நீங்கள் அவன் மேலே போய் மோதி அப்படியே நிற்க, அப்படியே ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க. ஜேகேவோ, இப்படியே போய் தொலையாத, சாரியை சரி பண்ணுங்கிற மாதிரி கதவை சாத்த. இதே பேசினது எதுவும் ஆரம்பிக்க கேட்கல, பட் இந்த செய்கையெல்லாம் பார்த்துட்டு அட பாவிங்களா, நேற்று மிட் நைட் மசாலா ஓட்டினது மட்டும் இல்லாமல் இப்போயும் வந்து காலையிலேயே மார்னிங் மசாலா ஓட்டிகிட்டு இருக்கானுங்க, நமக்கு ஒரு தந்தூரி பீஸுக்கு கூட அவங்க வழி இல்லாமல் போச்சு, இந்த கோழியை பிடிச்சி அடிக்கலான்னு பார்த்தா வரவே மாட்டேங்கிறோம், நம்ம தான் தேவையில்லாமல் ஓவராக சின்ன போட்டு இத்தனால முறுக்கிட்டு அலைஞ்சிட்டோமோ, நம்மளும் இப்படி கிளுகிழுப்பாக இருந்திருக்கலாம் போல இருக்கே, இப்போ உடம்பெல்லாம் ஏதோ பண்ணுதே, நேற்று கல்யாணம் பண்ணவெல்லாம் சந்தோஷமாக இருக்கான், இவளை கூப்பிட்டா வரவே மாட்டேங்கிறாளே அப்படின்னு ஃபராவை தேடிட்டே ஆயிரம் ஆயிரம். இங்கே உள்ள நீங்களோ ஜேகேவை பார்த்து, என்ன இப்போ எதுக்கு பிடிச்சிருக்குறீங்க, நைட்டு எதுவுமே வேணாம் அப்படின்னு அப்படியே முனிவர் மாதிரி போய் ஓரமாக படுத்துருந்தீங்க, இப்போ என்ன மோடிக்கு இது வந்துடுச்சோ அப்படின்னு கிட்ட போக, அதெல்லாம் இல்லை தள்ளி பொடி அப்படின்னு சொல்லலாம். இஸ்குல்ல ஒன்றும் இல்லை போடி அங்கிட்டு, அப்போ எதுக்கு இழுத்தீங்களா, அது நான் வெளியில் போகிறேன்னு சொல்கிறதுக்கு தான் நீ போறீங்கன்னு கூப்பிட்டேன், கடைசியில் முந்தானி கையோட வரும், நான் என்னத்தை கண்டேன் அப்படிங்கும். இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க, அட பாவி இதை நீங்கள் அவுத்து விட்டியா, எனக்கெல்லாம் அது பின் பண்ண தெரியாது, நீங்களே ஒழுங்காக பின் பண்ணி விடுங்க, இங்கே பாரு இந்த வேலையில் வச்சுக்காது, சும்மா என்னையே சாரி கட்ட சொல்லிவிட்டு, இது உங்கள் வீடு தானே, உனக்கு எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ அதை போடு, ஆளை விட ஆத்தா அப்படின்னு அவன் சொல்ல, இதுதான் சாக்கு அப்படின்ட்டு நீங்களும், அப்படியா எனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கலாம்ல, சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் அவன் முன்னாடி அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வர. அவன் இரு நான் வெளியே போய்க்கிறேன் அப்படி, அப்படின்னா போகக்கூடாது, இப்போ நீங்கள் வெளியே போனால் நான் இப்படியே வெளியே வருவேன், என்னடி பிளாக்மெயில் பண்ணுறியா, இல்லையே உண்மையை சொன்னேன், இங்கே இருந்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்ல. அவனும் ஐயோ படுத்துறான் அப்படின்னு சொல்லி திரும்பி நிற்க, அந்த பக்கம் மிரர் இருக்க, நீங்களும் அப்படியே பார்த்து வச்சுட்டு, இவரே உன் தவத்தை நான் கலக்காம விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாரி அவுத்த மேலே போட, ஓரை பண்ண அவ்வளோதான் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறான் மிரர். அப்போ தான் அவன் பார்க்குறான், அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள நீங்கள் அப்படியே உங்கள் ப்ளவுஸ் நாட்டை மெதுவாக அவுத்து ஒரு ஹூக்காக கழட்டுறீங்க. அதை பார்க்க அப்படியே சிக்கு அப்படின்னு அடி எச்சு முழுங்கிட்டு, அடி பாவி காலையில் அதை போட முடியலன்னு என்னம்மா சீன் போட்டால், இப்போ அவுக்கிறது மட்டும் டக்குன்னு அவுக்குறாளே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போதே டப்புன்னு நீங்கள் ப்ளவுஸையும் கழட்டி போட, அவனும் ஐயோ என்னமோ பண்ணுதே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடுறான். அப்புறம் அவனுக்கே தோணுது திறந்து பாரு அப்படின்னு அவன் மனசு பிராண்ட. நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டே இருடி மாப்பிள்ள அப்படிங்கிற மாதிரி ஷார்ட் டிஷர்ட் எடுத்து போட்டிருக்கிறீங்க. அப்புறமா அப்படியே கீழே பாட்டம் வந்துட்டு நீங்கள் ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து போட்டுட்டு திரும்பிங்க. அப்படியே ஜேகே உங்களே பார்த்து நிற்கிறான். யாரோ பார்க்கவே மாட்டேன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு, இப்போ என்னோட லிட்டர் கணக்காக சொல்லி விட்டுட்டு இருக்காங்க மாதிரி ஜேகே பார்க்க. அவனும் இது என்ன அப்படின்னு இப்போ தான் அவங்க ரிங்கை பார்க்குறான். பார்த்தா தெரில ரிங்கு, இது என்னடி இங்கே போட்டிருக்க, இதான் இப்போ ஃபேஷன் செம்மையாக இருக்குல்ல அப்படின்னு. அதெல்லாம் நல்லா தான் இருக்குது, இதை மறைச்சின்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஷர்ட்டை இழுக்கிறான். இது ஷார்ட் அவ்வளோதான் இருக்கும் அப்படிங்கிறீங்க. என்னடி கரும ட்ரெஸ் இது இத்தினோண்டு இருக்குது, கர்ச்சீஃபை கட்டின மாதிரி, ஒழுங்காக முழுசாக ட்ரெஸ் பண்ணு. இல்லை நீங்கள் தானே சொன்னீங்க உனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி ட்ரெஸ் பண்ணி, எனக்கு இப்படி தான் இருக்குது, இந்த மாதிரிலாம் நீ ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியே வர்றதுக்கு எனக்கு பிடிக்காது.
உனக்கும் எனக்கும் தான் 6 மாதத்தில் டிவோர்ஸ்ன்னு சொன்னேன். அப்புறம் நான் எப்படி ட்ரெஸ் பண்ணேன்? உனக்கு என்ன? இங்கே பாரு, 6 மாதம் வரைக்கும் நீ என் பொண்டாட்டி தானே, அது இல்லைன்னு ஆயிடாதே. இப்படிலாம் ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு நின்னா அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனும், உங்ககிட்ட நல்ல ட்ரெஸ்ஸே ஒன்றும் இல்லையாடி அப்படின்னு உங்கள் பீரோவில் தேட, நீங்களோ அப்படியே சிரிச்சிட்டு, ஏன் இதெல்லாம் பார்த்தா நல்ல ட்ரெஸ்ஸாக தெரியலையா, எல்லாமே இத்தினூண்டு இருக்குது கறி துணி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் களைச்சி போட்டு அதுலேருந்து தேடி பிடிச்சி ஒரு டாப்பு லெக்கின் எடுத்து, இதை போடு ஒழுங்கா அப்படிங்கிறான். இதெல்லாம் நல்லாவே இருக்காது, இது எந்தே இல்லை, அது அக்கா ஃபராவோட அப்படின்னு. யார் தான் நானா, இதான் நல்லா இருக்கு போடுறின்னு சொல்லி உங்களை பிடிச்சி இழுத்து டிஷர்ட்டை கழட்டி விட்டு, நீங்கள் ரொம்ப மோசம் அப்படிங்கிறீங்க. இப்போ நான் என்ன பண்ண நீ சினுங்கிற அப்படி இப்படி பேசும்போதே கழட்டி விட்டீங்களே. கழட்டணும்னு சொல்லிதான் நானே கழட்டியிருப்பேனே. அப்படி பார்க்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஐயோ கன்றாவி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு டாப்பாக போட்டு விட்டு ஒழுங்காக லெக்கினை மாற்றிட்டு வெளியே வாடி அப்படின்ட்டு ஓடிடுறான். நீங்களோ அப்படியே சிரிச்சுட்டு அப்புறமா லெக்கின் மாற்றிட்டு வெளியில் வரீங்க. வந்து அப்படியே பார்க்குறான். அப்பா இப்போ தான் அவனுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. வீட்டில் உள்ள எல்லோரும் உங்களை வித்தியாசமாக பார்க்குறாங்க. இந்த மாதிரிலாம் அவள் ட்ரெஸ் பண்ண மாட்டாளே, பரவாயில்ல, கல்யாணம் பண்ண ஒரே நாளில் இவ்வளோ பெரிய மாற்றம் அப்படின்னு நீங்களோ இன்றைக்கி ஒரு நாள் தான் அப்படிங்கிற மாதிரி சரி வீட்டில் இருக்கிற ரெடிமேட் எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு விட்டுடுறீங்க. அன்னைக்கு அந்த மறு வீடெல்லாம் முடிச்சு வீட்டுக்கு போனால் ஜேகே அம்மா ரெடியாக, இங்கே பாரு, இன்னுமே நீங்கள் 2 பேரும் இங்கே இருக்க வேணாம், உங்களுக்கு ஃப்ளாட் பார்த்துருக்கேன், அங்கே போங்க, டபுள் பெட்ரூம் அப்படின்றதோ ஜேகேவோ. அப்பாடா டபுள் பெட்ரூம், அப்போ பிரச்சனை இல்லை, இங்கே இருக்கிறத விட அது பெட்டர். இந்த அம்மா கூட இருந்தால் இங்கே ஏதாவது 7:30 பண்ணி இவளை ரொம்ப தலையில் கட்டி வைக்க பார்ப்பாங்க, தனியாக போனால் நம்ம இஷ்டத்துக்கு இருக்கலாம் அப்படின்னு அவன் நினச்சிக்க. நீங்களோ என்ன அத்தையாரே இப்படி பண்ணிட்டீங்க, ஏண்டி இங்கேயே இருந்தால் என் பையன் எதுவும் வேலைக்கு ஆகாதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீங்கள் தனியாக போனாலாவது அப்படி இப்படி இருந்தீங்கன்னா சரியாயிரும்னு அனுப்பிச்சி வைக்கிறேன், புரிஞ்சுக்க மருமகளே அப்படின்னு உங்கள் மாமியார் உங்கள் காதை கடிக்க. ஓ நீங்கள் அப்படி வரீங்களா, சரி அத்தையாரே, எப்படியும் அடுத்த வருஷம்னா குழந்த ரெடி பண்ணிடுவேன், நீங்கள் தொட்டியில் ரெடி பண்ணுங்கள். என்னடி என்னமோ அமேசானில் ஆர்டர் போட்டு வாங்குற மாதிரி சொல்கிற அப்படின்னு பார்க்க, ஏன் மேலே நம்பிக்கை இல்லையா, அதெல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது, அதனால தானே ஒன்றா நான் கொண்டு வந்தேன் இங்கே அப்படின்ட்டு அவங்களே 2 பேரும் பேசுகிறத ஜேகே அப்படியே திரும்பி பார்க்கும். 2 பேர் வாயை மட்டும் நிற்கிறீங்க. 2 வில்லங்கமும் ஏதோ பிளான் போடுற மாதிரி இருக்குது. இந்த ஜேகே கிட்டே உங்கள் பிளானாக பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவனும் உங்களை ரொம்ப ஹாப்பியாகவே அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். போனது ஒரு ரூமில், இங்கே பாரு, இந்த ரூமில் நான் இருந்துக்குவேன், அந்த ரூமில் தான் நீ இருக்கணும், உன் ஸ்டடீஸ் எல்லாம் அங்கேயே வச்சுக்கோ, உன்னோட திங்ஸ் மட்டும் இங்கே இருக்கட்டும். நீங்கள் அப்படி பார்க்க, ஆமாம், திடீர்னு உங்கள் அப்பா அம்மா இல்லை எங்கள் அப்பா அம்மா நம்மளை பார்க்குறேன்னு வந்தால் சந்தேகம் வரக்கூடாதுல்ல, அதனால். ஓ அம்பிட்டு தெளிவு அப்படின்னு பார்க்குறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு சரி மெய்டெல்லாம் வருவாங்க, அவங்க எல்லா ஒர்க்கையும் பார்த்துக்குவாங்க, உன்னோட வேலை படிக்கிறது மட்டும், ஸ்டடீஸில் மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணு, இப்போ எப்போ காலேஜ் ஸ்டார்ட் அப்படின்னு கேட்குறான். நாளையிலேருந்து கிளம்பிடுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூம்குள்ளே போயிடறான். நீங்களும் பேசாமல் வந்து இங்கே அமைதியாக உட்காந்துருக்கீங்க. கொஞ்ச நேரம் ஆனதும் ஐயோ பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பெட்ஷீட் எடுத்து மேலே போட்டுக்கிட்டு குடுக்குன்னு ஓடி போய் ஜேகேவோட ரூமை நாக் பண்ணுறீங்க. அவனும் யார் அது அப்படின்ட்டு, இவளாக தான் இருப்பா, இவள்கிட்ட இப்போ தானே தெளிவாக சொல்லிட்டு வந்தோம், அதுக்குள்ளே என்ன டவுட்டுன்னு இப்போ கேட்க வந்தா அப்படின்னு சொல்லி கதவை தந்தோம். நீங்கள் தள்ளுங்க அப்படிங்க உள்ளே ஓடுறீங்க. என்னடி இப்படி ஓடிட்டுருக்கா அப்படிங்கும் போதே நீங்கள் போய் பெட்டில் டப்புன்னு குப்பரை அடித்து படுக்க, எழுந்துரு, என்னடி இங்கே எதுக்கடி வந்த, எழுந்துடுறி அப்படின்னு உங்களை தட்ட. நான்லாம் எழுந்திருக்க மாட்டேன். ஏன்டி உன்னை அங்கே தானே இருக்க சொன்னேன், கிட்டே எல்லாமே தெளிவாக சொல்லும் போது மண்டையை ஆட்டிட்டு இப்போ இதுக்கு நீங்கள் வந்த. அது சொன்னதும் போகும்போதெல்லாம் தைரியமாக தான் இருந்துச்சு, ஆனால் நைட் ஆக எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க. எதை பயமாக இருக்கா? ஆமாம், நான் தனியாலாம் இருக்க மாட்டேன், எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா தான் என் கூட படுப்பாங்க, எனக்கு தனியாக படுக்கலாம் பயம், அதுக்கு நான் இங்கேயே படுத்துக்கிறேன். சரி அப்போ நீங்கள் படு, நாங்கள் பாரு. ஐயோ அப்போ நான் அங்கேயும் வருவேன் அப்படிங்கிறீங்க. என்னடி உன்னோட ரோதனையாக போச்சு, அப்புறம் எனக்கு பயமாக இருக்குங்கிற, நீங்கள் படுக்க நமக்கு என்னன்னு விட்டுட்டு போகிறீங்க, கல்யாணம் பண்ண போனால் இப்படி தனியாக விட்டுட்டு போகிறது உங்களோட இங்கீதமா, எனக்கு ஏதாவது ஆச்சு நீங்கள் தான் அப்புறம் பதில் சொல்லணும் அப்படிங்கோ. இப்போ என்னடி பண்ணுங்கிற, நீங்கள் படுங்க, உங்களை நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், நான் பாட்டுக்க இந்த பக்கம் படுத்துக்கிறேன், ஆனால் அங்கே போக மாட்டேன், எனக்கு பயமாக இருக்குது, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ஜேகேவை அப்படியே கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போய் பெட்டில் தள்ளி நீங்கள் அப்படியே அவன் பக்கத்தில் ஹக் பண்ண மாதிரி படுத்துக்கிறீங்க. இதுதான் ஒன்றும் பண்ணாமல் படுக்கிறதா, தள்ளுறி அப்படின்னு சொல்லி உங்களை தள்ள. நான் என்ன பண்ணேன், நான் தான் ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேனே, தெரியாமல் கைப்பற்றுச்சு, தெரியாமல் கூட தெரிஞ்சும் தெரியாமல் இனிமேல் இந்த பக்கம் கை கால் எதுவும் வரக்கூடாது, மூட்டு ஒழுங்காப்படு, எதை மூடணும் ஆரம்பிச்சிட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனோ காதை பற்றி திரும்பி படுக்க. படுறா எவ்வளோ நேரம் பண்ணுறேன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெட்ஷீட்டெல்லாம் உதறிட்டு அப்படியே பேன் படுத்துருக்கீங்க. அப்படியே தூங்க கலக்கத்தில் அவன் மேலே கையை போட காலை போட, ஜேகேவால் இதுக்கு இந்த பில்லோ தேவையே இல்லை, எல்லாத்தையும் தாண்டி மேலே ஏறி வந்து படுக்கிறாளே அப்படின்னு சொல்லி உங்களை பார்க்குறான்.
அப்படியே பில்லோஸ்லாம் நவுத்தி விட்டு உங்களை நேராக படுக்க வைக்கிறான். நீங்களோ அப்படியே ஷார்ட் ட்ரெஸ்ஸில் தான் இப்போயே இருக்கீங்க. உங்கள் ஹிப்பில் இருக்க அந்த செயின், அந்த ரிங்கை அப்படியே பார்க்குறான். ஏதோ அவனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அப்படியே குனிஞ்சு மெதுவாக அந்த ரிங்கை அவனோட டங்கால் அப்படியே வந்துட்டு டச் பண்ணி பார்க்குறான். உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. நீங்கள் அப்படியே சினுங்கிட்டு அப்படியே திரும்பி படுக்கிறீங்க. அவன் டக்குன்னு நிமிந்து உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே தூங்கிட்டு தான் இருக்கீங்க. அவனும் ஐயோ படுத்துகிறாளே இவளை இப்படி பார்த்துட்டு நம்மளால் கண்ட்ரோலாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பேசாமல் படுத்துக்கணும் அப்படின்னு பேசாமல் படுக்கிறான். நீங்கள் மறுபடியும் மேலே ஏறி படுக்க இதுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு திரும்பி பார்க்குறான். நீங்கள் இப்போயும் தூங்கிட்டு தான் இருக்கீங்க. மெதுவாக குனிஞ்சு உங்கள் லிப்பை அப்படியே மெதுவாக கிஸ் பண்ணுறான். நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் டக்குன்னு முழிச்சு பார்க்க ஜேகேக்கு தூக்கு வேறுபட அது தெரியாமல் என்ன இஸ்கு வேணுமா அப்படின்னு கேட்குறீங்க. அப்படின்னு அவன் பார்க்க நீங்கள் அப்படியே அவன் மேலே பாஞ்சு அவன் லிப்பில் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அப்படியே அவனுக்கும் அந்த கிஸ் தேவைப்படுது. ஸோ 2 பேரும் அப்படியே ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இப்போ ஜேகே தான் டக்குன்னு உங்கள் வேலைக்கு இங்கே பாரு, கிஸ்ஸெல்லாம் தப்பில்லை, அது ஏதோ ஆக்சிடெண்ட்டாக நடந்துருச்சு, பேசாமல் படுறி, இதுக்கு தான் இவளை இங்கே உள்ளே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் திரும்பி படுக்க நீங்கள் சிரிச்சுட்டு எத்தனை நாளைக்கிட்டா நீ இப்படி பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கிறேன்னு நான் பார்க்குறேன், உன்னோட பிரம்மச்சரியத்தை நான் உடைக்காம விட மாட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் இருடி இப்போ தான் நான் இஸ்கில் ஆரம்பிச்சிருக்கேன், அடுத்த பஜனை பாடாமல் விட மாட்டேன் அப்படின்ட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் டே காலேஜுக்கு கிளம்பி போகிறீங்க. ஜேகே தான் உங்களை ட்ராப் பண்ணுறான். ஈவினிங் நானே வந்துடுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை நானே வந்து கூட்டிகிட்டு வரேன், லேட்டானால் சொல்கிறேன் அப்படிங்கிறான். சரி அப்படின்னு நீங்களும் விட்டுடுறீங்க. அப்போ நீங்கள் காலேஜ் போனது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏன் மச்சான் உனக்கு எப்படி இஸ்கு பஜனையெல்லாம் அடி ஏன்டி என் வயிற்றுச்சில் கொட்டிக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நடந்தாலாம் சொல்லி எப்படி மச்சான் அவனை கரெக்ட் பண்ணுறது அப்படின்னு அழுகாத குறைய கேட்க இதுக்கெல்லாம் ஒரே வழி தாண்டி இருக்குது. என்ன மச்சான் பேசாமல் வயகரா கலந்து கொடுத்துரு. என்னடி சொல்கிறீங்க வயகராவா? அது வேறு வழி இல்லை மச்சான், நீ அந்த மாதிரி பண்ணு, அப்போ தான் அவர் உன் வழிக்கு வருவார். அதுக்கப்புறம் நீ ட்ரீட்மெண்ட்டை ஃபர்தராக ஸ்டார்ட் பண்ணி அவரை இமேஜினேஷன்லேருந்து அவரை கரெக்ட் பண்ணிடலாண்டி. இப்படி ஒன்று நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் உன்னை டிவோர்ஸ் பண்ணணும், ஒன்று விட்டுட்டு போகணுன்னு யோசிக்க மாட்டாரடி. இல்லை மச்சான், இருந்தாலும் ஆஸ் அ ஒய்ஃபாக நான் இப்படி ஒய்ஃபுங்கனால தாண்டி, நீ பண்ணுறது தப்பே இல்லைடி, நீ ஒய்ஃப் தானடி, தைரியமாக பண்ணு அப்படிங்கிறீங்க. ஆமாடி அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி உசுப்பேத்தியோட நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி நீங்கள் அந்த டேப்லெட்டையும் வாங்கிட்டு ஈவினிங் ஜேகே வந்ததும் அவனை ஒரு மாதிரி பார்க்க அவனும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிடுங்க, கொஞ்சம் உங்களுக்கு பார்த்துட்டாமாவே இருக்கா. அவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததும் நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. அவனும் சரி படிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவனே ரெடி ஆகிட்டு வந்துட்டு உங்ககிட்ட மில்க் ஷேக் குடிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் ஏதோ நினப்பில் அப்படியே எது பனானா மில்க் ஷேக் வேணுமா? பனானா மில்க் ஷேக்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை அப்படியே மேலே கீழே வரையும் பார்க்க அவன் என்னடி என்ன எப்போ பார்த்தாலும் 30 மைண்டாகவே யோசி. நான் எல்லாம் இப்போ 30 மைண்டாக யோசித்தேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. பின்னா பனானா மில்க் ஷேக்கு அப்படின்னு சொல்லி உங்கள் கையில் கொடுத்து இதை சொன்னேன், நானும் இதை தான் சொன்னேன் அப்படின்னு நீங்கள் பார்க்க நீ எதை நினச்சிருப்பேன்னு எனக்கு தெரியும்டி அப்படின்னு அவனும் அப்பா கொஞ்சம் விட்டால் விலையை உறிஞ்சி எடுத்துருவாப்பில் அப்படின்ட்டு அவன் போவேன். இப்போ நான் 30 மைண்டாக யோசிக்கிறேன்னா இல்லை அவனா, நான் எப்படா அதை மீன் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் இவன் எதை சொல்கிறான் சீ அப்படின்ட்டு அப்புறம் அப்போது மில்க் ஷேக் கொடுக்க ரெடியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எது அப்படின்னு திரும்பி பார்க்குறான். இல்லை பனானா மில்க் ஷேக் இங்கே இருக்குது, நான் எடுத்துக்கலாமா கேட்டேன். உங்ககிட்ட தானே வச்சுட்டு வந்தேன், இப்போ அது உனக்கு தான். ஓ என்கிட்ட இருந்தால் அது எனக்கு தானா அப்படின்னு நீங்கள் கேட்க ஆமாம், அப்போ அதை நான் எடுத்து குடிக்கலாம், அல்ல தப்பு இல்லைல்ல அப்படின்னு கேட்குறீங்க. தப்பு இல்லடி, உனக்கு தாண்டி கொடுத்தேன் அப்படின்னு அவன் சொல்ல ஓகே பேச்சு மாற மாட்டீங்களா? என்ன இவ ஏதேதோ கேட்குறா, இப்போ எதுக்கடி நீ இப்படி குண்டக்க மண்டக்க கேள்வி கேட்டுட்ருக்க? ஒன்றும் இல்லை, கொஞ்சம் கன்ஃபியூஷனில் இருந்தேன், இப்போ கிளியர் பண்ணிட்டீங்க. என்னோடய பொருளை நான் யூஸ் பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லைல்ல, பைத்தியம் தான் அவளுக்கு பிடிச்சிருக்கு, உன்ட்ட பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்க நான் லூஸ் ஆயிடுவேன் அப்படின்ட்டு ஜேகே போனதும் போடா போ இன்றைக்கி நைட்டு இருக்குடி பஜனை தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்து படிச்சுட்ருக்கீங்க. அப்போ ஜேகே மாதிரி பார்த்துட்டு இன்னுமா படிக்கிற, வாடி சாப்பிட்டு படுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றான். நீங்கள் தோ வந்துட்டேன் அப்படின்னு எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு டேப்லெட் எடுத்து இடுப்பில் சொருவிட்டு அப்படியே வந்து உட்காந்து சாப்பிட அப்படியே ஜேகேவே பார்த்துட்ருக்கீங்க. ஜேகேக்கு ஒன்றும் புரியல, என்ன என் மூஞ்சையே பார்த்துட்ருக்க? ஒன்றும் இல்லை சும்மா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட்டதும் நீங்கள் போங்க நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு பால் எடுத்துகிட்டு வரேன். ஆமாம் இப்படியே நம்ம 2 பேத்துக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்குது பாரு, இந்த அம்மா பால் எடுத்துகிட்டு வராங்க, வெயிட் பண்ணி போடி எனக்கு தூக்கம் வருது அப்படின்ட்டு அவன் போவேன். ஐயோ காரியத்தை கெடுக்க பார்க்குறானே,
ஹலோ, நீங்கள் கொடுத்த ஃபுட்டெல்லாம் நான் சாப்பிட்டல, அப்போது ஒரு மில்க் எனக்கு கூட கொஞ்ச நேரம். என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறான். இல்லை, எனக்கு தூக்கம் இல்லை, மில்க் குடித்தா தான் தூக்கம் வரும், அதான் அப்படின்னு சொல்ல. சரி, எடுத்துகிட்டு வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உள்ளே போய் பண்ணிகிட்ருக்கான். நீங்களும் பால் எடுத்துகிட்டு போய் அவன்கிட்ட கொடுக்குறீங்க. அவனும் அந்த பாலை குடிச்சிட்டு அப்படியே உங்களை பார்க்குறான். பால் என்னன்னு தெரியல, திடீர்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், இன்னொரு கிளாஸ் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். எந்த இன்னொரு கிளாஸா அது அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்குள்ளேயே அதையும் நீங்கள் கையில் வச்சுக்கத்தையும் வாங்கி அவனே குடிச்சிடான். டே படுபாவி, இதையும் சேர்த்து குடிச்சிட்டியா அப்படின்னு பார்க்குறீங்க. ஏன்டி எதுவும் கலக்கிட்டே என்ன நம்ம கலக்குனதை பார்த்த மாதிரி கேட்குறான். அது வந்து அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது, ஏய் என்னடி பண்ண, எனக்கு என்னென்னமோ பண்ணுதுடி அப்படின்னு ஜேகே முறுக்கிக்கிட்டு உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறீங்க. யோ லூஸு, வயகர டேப்லெட் போட்டு கொடுத்தா அவனுக்கு கொஞ்சம் வேலை செய்யும், கிளுகிளுப்பாக இருக்கலாம்னு நினச்சேன். என்னடி பண்ணேன், அதுக்கு தான் அதில் ஒரு பீல்ஸ் தான் போட்டேன். ஆனால் லூஸு பையன் நீ தான் என்னோடதையும் வாங்கி குடிச்சிட்டே. உன்னோடதுல என்னோடதுலேயும் இது எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு ஒன்று போட்டேன், நான் குடிக்கவே இல்லைடா, அதை தான் நீயே குடிச்சிட்டே ரெண்டு. ஐயோயோ எதையாவது பண்ணிடுவியோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டுருக்கேன். நான்லாம் எவ்வளோ தண்ணி அடித்தாலே ஸ்ட்ராங்காக இருக்கிறவன், இதெல்லாம் நான் ஜுஜூபி, அப்படிலாம் நீ என்னை எதுவும் பண்ணிட முடியாது, நான் ஸ்ட்ராங்காக இருப்பேன்டி, நான் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் நான் அவனை ஒன்றுமே பண்ண மாட்டேன், வேணா பார் அப்படி இப்படி சொல்லிட்டு அவனா குளிச்சுட்டு வந்துட்டு, எதுக்கும் நீ இந்த ரூமில் இருக்காத அப்படிங்கிறான். குளிச்சுட்டு வந்து அவன் மேலே அப்படி தண்ணி சொட்ட நின்றுட்டு, நீங்களும் அவனை அப்படியே அப்படின்னு எச்சு முழுங்கி பார்த்துட்டு, இப்படி இவனை பார்த்துட்டு இந்த ரூமை விட்டு போகணுன்னா நம்மளால் முடியுமா அப்படின்ட்டு, நான் போயே ஆகணுமா, எனக்கு தனியாக படுக்க பயம், தனியாக படுக்க பயம்னா அந்த கதவை திறந்து வச்சுட்டு படு, ஆனால் இந்த ரூம்குள்ள நீ வராத, ஐயோ மாத்திரை வேற கொடுத்தேங்கிறாள், எதோ பண்ணுதே, நீங்கள் தான் பெரிய ஸ்ட்ராங்கு ஆயோண்டிங்க, இப்போ என்ன வந்துச்சான், இங்கே பாரு வேணாம் ஒழுங்காக ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு அவனும், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு உனக்காக வேணா நானும் முழிச்சிட்டே இருக்கேன், நீ வெளியிலேருந்தே பேசு, ஆனால் உள்ளே மட்டும் வந்துடாத அப்படின்னு சொல்லி உங்களை வெளியே தள்ளுறான். நீங்களும் நான் போகல அப்படின்னது, அப்போ நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூமை லாக் பண்ணி விட்டுட்டு அவன் நீங்கள் இருப்பீங்களா அந்த ரூமுக்கு போயிடறான். போயிட்டாங்க. என்னடா இது எதோ பண்ணுது, இந்த சைத்தான் பேச்சை கேட்டு இதை குடிச்சே தப்பாக போச்சு அப்படின்ட்டு அவன் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு அப்படியே அங்கே உள்ள புக்ஸை பார்க்குறான். சரி புக்ஸ் ஏதாவது படித்து நம்ம வந்துட்டு இது பண்ணிக்கலான்ட்டு பார்க்குறான். அதில் நீங்கள் வந்துட்டு பஜனை அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுருக்கீங்க, ஏதாவது பக்தி புத்தகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி சார் ஏமாந்து எடுத்து அதை படிக்க, நீங்களோ கிளுகிளுப்பாக இல்லை கில்மான்ஸ் புக்காக வச்சுருக்கீங்க, என்ன கருமண்டி இது அப்படின்னு சொல்லி பார்க்குறான். என்னது அப்படின்னு நீங்கள் இங்கேருந்து கேட்குறீங்க. என்னடி புக் ரோவில் என்னென்னத்தையோ வச்சுருக்க, ஐயோ அதெல்லாம் பார்த்துட்டானா, ஐயோ மாமா அதெல்லாம் பஜனை புக்கு, அதையே எடுத்தீங்க அப்படின்னு நீங்கள் கேட்க, ஏதோ பஜனை புக்கா, ஆமாம் படித்து பாருங்கள், இவ்வளோ நேரம் நீங்கள் பிரம்மச்சரியத்தை கடைபிடிச்சதெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உடைய போகுது, எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே உட்காந்துருக்க. அவனும் அதை அப்படியே படிக்க ஆரம்பித்தா அவனுக்கோ அதுக்குள்ளே இன்ட்ரெஸ்ட் ஆகி இன்னும் பொசிஷன்லாம் படிக்க ஆரம்பிச்சு இங்கிட்டு ஒரு மாதிரி, ஐயோ இதுக்கு மேலே முடியாது அப்படின்ட்டு அவனை புக்கை தூக்கிப்பட்டு வந்து இந்த டோரை டமாருன்னு திறக்க, நீங்கள் வருவேன்னு எதிர்பார்த்தேன், இவ்வளோ வேகத்தில் வருவேன்னு நினைக்கல, என்ன ஹார்ட்ஸ் மாதிரி வந்து நிற்கிறான் அப்படின்னு பார்க்க, என்னடி கொடுத்த என்னால் முடியலடி அப்படின்னு அப்படியே உங்கள் கிட்ட வரான். நீங்கள் ஐயோ இவ்வளோ ஃபோர்ஸெல்லாம் என்கிட்ட நடந்து எனக்கு ஏதாவது ஆகிட்டா தள்ளி போங்க சாவடிச்சிருவேண்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்கள பின்னாடி அப்படியே ஹக் பண்ணுறான். நீங்களும் முடியலையே அப்படின்னு நீங்கள் ஒரு பக்கம் அப்படியே நிற்க, அப்போ அப்படியே உங்கள் நெக்கில் இந்த கிஸ் பண்ணிக்கிட்டே உங்கள் டிஷர்ட்டை தூக்கி உங்கள் ஹிப்பை அப்படியே பிசைஞ்சிக்கிட்டே அப்படியே ஒவ்வொரு கிஸ்ஸாக வைக்கிறான். அப்படின்னு உங்களால் முடியல நீங்கள் அப்படியே திரும்பி உங்கள் டிஷர்ட் அப்படியே உருவி போட்டுட்டு அப்படியே உங்கள் லிப்பில் கிஸ் பண்ணுறான். நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க, ரெண்டு பேரும் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்படியே ரெண்டு பேரோட ட்ரெஸ் ஓப்பனாக எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி அப்படியே ரெண்டு பேரும் உங்களை தூக்கி அப்படியே அங்கே உள்ள டேபிளில் உட்கார வச்சு அப்படியே அவங்க ப்ரெஸ்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே மேக்கவுட் பண்ண ஆரம்பிக்கிறான். உங்களுக்கோ பெயினாக இருக்கு, ஜேகே ஜேகே அப்படின்னு நீங்கள் அவன் ஷோல்டரை பிடிச்சிட்டு அவனும் ஹீரான்னு மோன் பண்ணிட்டேன் அவனும் பண்ணுறான். இப்படியே ரெண்டு பேரும் மேக்கவுட் முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப நேரமும் உங்களை போட்டு புரட்டி எடுக்கிறான். அவன் டேப்லெட் வேலை செய்ய ஆரம்பித்ததுலேருந்து உங்களை அப்படியே நிறைய இடத்துல பைட் பண்ணி லிக் பண்ணி இப்படி மேக்கவுட் பண்ணுறதுன்னா இப்படியே விடிய போயிட்டே இருக்குது. ஒரு 5-6 டைம்ஸ் முடிஞ்சிருக்கும். உங்களால் முடியல. நீங்களும்
இதுக்கு மேலே முடியாதுடாங்கிற மாதிரி அப்படியே அவன் மேலேயே படுக்க அவனும் இருக்கிற எல்லா பக்கத்துலேயும் வச்சு ஒவ்வொரு இடமா அவங்கள வச்சு செஞ்சு அப்படியே கடைசியாக அவங்கள பெட்டில் மெதுவாக தூக்கிட்டு வந்து படுக்க வச்சுட்டு உங்கள் பக்கத்தில் அப்படியே உங்களை ஹக் பண்ண மாதிரி படுத்துக்கிட்டான். 2 பேரும் அப்படியே படுத்துட்ருக்கீங்க. ஜேகே உங்களை அப்படியே பார்க்குறான். உங்களுக்கும் பயங்கர பெயின். ஸோ அழுது கண்ணெல்லாம் வந்து சவந்து போயிருக்க. ஏய் உனக்கு என்னடி அப்படி சொல்லி பார்க்குறான். நீங்கள் என்ன அப்படின்னு, இல்லை இந்த மாதிரிலாம் கொடுத்து என் கூட சேரணுமா, உனக்கு என்ன அப்படி உடம்பு சுகம் கேட்குதா அப்படின்னு உங்களை கண்ணா பின்னான்னு திட்ட நீங்கள் அப்படியே உடனே பார்த்துட்ருக்கீங்க. இல்லை இப்போல்லாம் இதை எதுக்கு பண்ண, நீ டேப்லெட் கொடுத்தனால தான் நான் என்ன மீறி இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டேன். நீ படிக்கிற பொண்ணு சின்ன பொண்ணுன்னு உன்னை விட்டு வச்சா ரொம்ப ஓவராக பண்ணுற, உனக்கு கொஞ்சம் கூட இதே இல்லை அப்படி இப்படின்னு உங்களை திட்ட உங்களுக்கு அழுகையாக தாங்கலை. இவனுக்காக நம்ம இவ்வளோ பண்ணால் இப்போ நம்மளை இப்படி கேவலமாக நினச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே அழுகையை அடக்கிட்டு அப்படியே அவனையே பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே பாட்டுக்க திட்டிகிட்டு இருக்க. காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. கதவை திறந்தா உங்கள் பிரதர் தான் வந்திருக்கான். ஜேஹோப்பும் தாராவும் தான் உங்களை ஹனிமூன் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு டிக்கெட்ஸோடு வந்து நிற்க நீங்களும் அப்படியே போய் ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு ஓடிடுறீங்க. உள்ள சவுண்ட் கேட்டது யாரோ வராங்கன்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரீங்க. இருந்தாலும் உங்கள் மேலே இருக்க பைட் மார்க்லாம் பார்க்க உங்கள் 2 பேரும் ஒன்றும் புரியாமல் முழிக்க நீங்கள் அப்படியே வந்து ஜேகே தாண்டி போய் ஜேஹோப்பை ஹக் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஜேஹோப்போ ஏதோ பிரச்சனை நடந்திருக்குன்னு தெரிஞ்சுட்டு சரி நீங்களாம் சொல்லட்டும் அப்படின்னு அவனும் சரிடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாராவை தாராவோ நீங்கள் போங்க நான் வரேன் அப்படின்னு சொல்கிறா. சரின்னு சொல்லிட்டு ஜேஹோப்போங்களா கைத்தாங்களாக பிடிச்சி கூட்டிகிட்டு போக நீங்கள் அப்படியே திரும்பி ஜேகேவை பார்த்து நான் போகிறேன், திரும்பிலாம் வரமாட்டேன், நீங்கள் உங்கள் இமேஜினேஷன்லேயே இருக்கீங்க, அதுக்கு ட்ரீட்மெண்ட் பாருங்கள், அப்புறம் உங்களுக்கு கேட்ட டிவோர்ஸ் நான் கண்டிப்பாக கொடுத்துட்றேன், நீங்கள் உங்கள் லைஃப்பை நல்லபடியாக அமைச்சுக்கோங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே பேசலை. இதுக்கு மேலே அங்கே நிற்கவும் முடியாதுன்ட்டு ஜேஹோப்பை பார்க்க அவனும் சரிடா வா போகலான்னு அப்படியே அவங்கள கூட்டிகிட்டு போயிடறான். ஜேகே என்ன அவளாக பேசிட்டு அவளாக போயிட்டுருக்கா அப்படின்னு போக தாரா பிடிச்சி என்ன நடக்குது, அவள் என்ன பண்ண தெரியுமா, ஏதோ நான் தப்பு பண்ண மாதிரி பண்ணிட்டு போகிறா, அவள் தாண்டி நேற்று எனக்கு சொல்லவே நாக்கு கூசுது, எவ்வளவு புருஷனுக்கு வயவர கொடுப்பாளா, என் கூட எனக்கு ட்ரக்ஸ் கொடுத்து கூட இருந்திருக்காடி, இதை நான் கேட்டதுக்கு பெரிய இவ்வளாட்டம் இப்போ என்னமோ சீன் போட்டு போகிறாள், ஒன்றா ஃபஸ்ட்டு நிறுத்துறியா, அவள் என்னை விட சின்ன பொண்ணு, ஆனால் உனக்காக இந்த அளவுக்கு யோசிச்சிருக்கா, நான் கூட இந்த மாதிரிலாம் செய்வேனா தெரியல, என்ன எல்லாருமே சேர்ந்து என்னை லூஸ் ஆக்க பார்க்குறீங்களா, நாங்கள்லாம் உன்னை லூஸ் ஆக்கலை, நீ அப்படியே தான் இருக்க, அதுலேருந்து வெளியே வாழ்ந்தா சொல்கிறோம், உனக்கு புரியலையா, நான் இன்னும் இமேஜினேஷனில் தானே நீ லவ் பண்ணிகிட்டு இருக்க, உண்மையிலே ஒருத்தி இருந்தா இந்நேரம் உன்னை பார்க்க வந்திருப்பா, ஏன் உனக்கு அது புரியவே மாட்டேங்குது, ப்ளீஸ் நீ அப்படின்னு சொல்லிட்டு தாரா அவனோட ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு இதெல்லாம் பாரு, இதெல்லாம் உன்னோட ஃபைல்ஸ், இதெல்லாம் இவ்வளோ நாள் உன்கிட்ட காட்டாமல் இருந்தோம், உனக்கு எதாவது ஆயிரும்னு பயந்தா, இதுக்கு மேலேயும் முடியாது, இதெல்லாம் பாரு, இதுக்கப்புறமும் ஒரு நல்ல டாக்டரை பாரு, நல்லா ஆனால் அதுக்கப்புறம் உன் லைஃப்பை நீ என்னமோ பண்ணிக்கோ, நாங்கள் யாரும் தலையிட மாட்டோம், அவளே சொன்னதுக்கப்புறம் நான் சொல்கிறதுக்கு இதில் எதுவும் இல்லை, அவள் நீ எதிர்பார்த்த மாதிரி உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருவா, ஒரு அண்ணனா நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நான் ஒரு தங்கச்சியாக நினச்சேன், மற்றபடி அவள் லைஃப் இப்படி ஆகும் நான் நினைக்கவே இல்லைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சாரிண்ணா ஏதாவது கஷ்டப்பட்டிருந்தா நான் கிளம்புறேன் அப்படின்னு தாராவும் அங்கேருந்து போயிடுறா. ஜேகே அவனோட ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்குறான். அவனுக்கு ஒன்றுமே புரியல, நிஜமாவே நம்ம இமேஜினேஷன் வேலை தான் வாழ்ந்துட்டுருக்கோமா அப்படின்னு அவனுக்கு அழுகையாக வருது. இவ்வளோ நாள் உங்கள் கூட இருந்தது அதெல்லாம் நீங்கள் வேறு போயிட்டீங்க, அப்புறம் அவங்க அம்மா வந்து ஒரு பக்கம் அவனை திட்டிட்டு போகிறாங்க, இப்படியே நாட்கள் போயிட்டுருக்கு, அவனுக்கோ உங்கள் நினைப்பாகவே இருக்குது, அந்த வீட்டில் எங்கே நின்னாலும் நீங்கள் பேசுனது சிரித்தது எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. இங்கே நீங்களோ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் காலேஜுக்கு கூட சரியாக போகலை, உங்களுக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குன்ட்டு நீங்கள் கொஞ்ச நாள் லீவ்லேயே தான் இருக்கீங்க. ஸோ உங்களை ஜேகே காலேஜ் வாசலில் கூட நின்று தூரத்துலேருந்து பார்த்தலான்னு பார்த்தா நீங்கள் காலேஜே வர்றதில்ல அப்படின்றது அவனுக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சி ஆயிடுது. இதுக்கு மேலே முடியாது, நம்ம எதுக்கும் போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணலான்னு அவனே அவனோட ரிப்போர்ட்லாம் எடுத்துகிட்டு டாக்டர் முன்னாடி போய் நிற்கிறான். அவரோ இவ்வளோ நாள் கழிச்சு வந்திருக்கீங்க, நான் இதை 4 வருஷத்துக்கு முன்னாடியே எதிர்பார்த்தேன், ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு உடனே வருவீங்கன்னு பார்த்தா இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்க, இப்பயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு உங்கள் பிரச்சனை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் டாக்டர், என்னால் ஒருத்தி கஷ்டப்பட்டுட்ருக்கா, இதை வச்சு என்னை சீக்கிரம் எப்படியாவது குணப்படுத்த முடியுமா, எனக்கு என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு அவன் கேட்டு அவனுக்கு நடந்தது எல்லாம் மறுபடியும் டாக்டர் சொல்ல தெரிஞ்சுக்கிறான். ஆக்சிடெண்ட்டில் அவன் மூளையில் இந்த மாதிரி ஒரு மெமரி தானாக ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னும் அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது எடுத்துக்கிட்டால் சரியாயிரும் அப்படின்னு ஒரு 3 months நீங்கள் இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல சரின்னு சொல்லிட்டு ஜேகேவும் இதுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு அவளை சர்ப்ரைஸாக போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு அவன் உங்ககிட்ட கூட சொல்லலை, வீட்லேயும் யார்ட்டையும் சொல்லாமல் அவன் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஸோ யாருக்குமே தெரில அவன் வந்துட்டு வெளிநாடு போயிட்டான் அப்படின்னு நினச்சிருக்கேன். பையனெல்லாம் திருத்தவே முடியாது அப்படின்னு தாரா ஒரு பக்கம் அவங்க அம்மாவை திட்ட அவங்க அம்மா அவங்கள பார்த்துட்டு என்னை மன்னிச்சிருமா, எப்படியும் சரி பண்ணிடலாம், என் பையனை
கூட அவன் சந்தோஷமாக இருப்பான்னு நினச்சேன், நான் இப்படி ஆகும்னு நினைக்கலடா அப்படின்னு அவங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க நீங்கள் அத்தை நீங்கள் தான் என்னை மன்னிக்கணும். நான் தான் ஏதோ பெரியவா மாதிரி உங்கள் பையனை சரி பண்ணி உங்கள் கிட்ட கொடுக்குறேன்னு சொன்னேன், ஆனால் என்னால் எதையும் காப்பாற்ற முடியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிவிட்டு இப்படியே 3 months போகுது. 3 months ஆஃப்டர் நீங்கள் காலேஜுக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டுருக்கீங்க. இப்போ சடனாக அவங்க முன்னாடி ஒரு கார் வந்து நிற்குது. நீங்கள் பயந்து போய் யார் அவன் குருட்டு பையல கண்ணு தெரியாது அப்படின்னு திட்டு கண்ணெல்லாம் நல்லா தெரியும் தெரிஞ்சு தான் வந்தேன் அப்படின்னு அப்படியே சொல்லிகிட்டே இறக்குறான். எவன்டா அவன் அப்படின்னு நீங்கள் நிமிர்ந்து பார்த்தா ஜேகே தான். நீங்கள் ஜேகேவை பார்த்து அப்படியே வாய்ப்பு வந்து நிற்க ஜேகே உங்கள் முன்னாடி வந்து என்னடி போன புருஷன் திரும்பி வரமாட்டான்னு முடிவு பண்ணிட்டியோ அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் அவனை பார்த்துட்டு அப்படின்ட்டு அப்படியே நகர்ந்து போய் நடக்கிறீங்க அந்த பக்கம் இன்னொரு பக்கம். அவன் டக்குன்னு கைப்பிடிச்சது என்னடி நான் பேசிட்டே கனிப்பாட்டுக்கு போகிற அப்படின்னு சொல்லி கேட்க பொலின்னு ஒரு அறைய விடுறீங்க கண்ணத்தில். பொண்டாட்டி செம்ம சூடாக இருக்க போலியே அப்படின்னு கேட்குறான். இப்போ எதுக்குடா எதுக்கு வந்த அப்படின்னு அவன் ஷர்ட்டை பிடிச்சி உழுக்க என்னடி ஏன் நான் வந்தது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஒன்றும் தேவையில்ல போடா அப்படின்ட்டு நகர போகிறீங்க. அப்போ பிடிச்சி இழுத்து இல்லை என்ன வெயிட் போட்டியா நீ அப்படின்னு சொல்லி உங்கள் வயிற்றை தொட்டு பார்க்குறான். நீங்கள் அப்படியே முறைக்க ஓ அன்னைக்கு நடந்த சம்பவமா அதனாலயா இது அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் அப்படிங்கிறீங்க. ஏன்னாடி வயிறு இவ்வளோ பெருசு இருக்கு எத்தனை மாதம் அப்படிங்கிறான். நீங்கள் 3 தான் அப்படிங்கிறீங்க. ஓ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வயிற்ற பார்த்துட்டே ஆமாம் இது என்ன இவ்வளோ பெருசாக தெரியுது பின்ன 3டா அப்படிங்கிறீங்க. 3 மாதம் ஓகே அதுக்கே இவ்வளோ பெருசா அவட பக்கி அதுவும் இல்லை ட்ரிபிள்ஸ் அப்படின்னு சொல்லிங்க. எது என்னடி ஒரே நாளில் இப்படியா சாரோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி அப்போது பஜனைக்கு ரெடியா அப்படின்னு கேட்குறான். எது அப்படின்னு நீங்கள் பார்க்க ஃபஸ்ட்டு இஸ்கு வேணும் அப்புறம் பஜனை பாடலாம் அப்படின்னு சொல்லி உங்களை காரில் உட்கார வச்சு அவனும் வந்து உட்காந்துட்டு வந்ததும் உங்களை இழுத்து அப்படியே உங்களை லிப்பில் கிஸ் பண்ணுறான். நீங்களும் இவ்வளோ நாள் அவனை பிரிஞ்சு இருந்ததுனால பேக் கிஸ் பண்ணுறீங்க. அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணி முடித்ததும் சாரிடி உன்னை புரிஞ்சுக்கலை இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க தான் போனேன், உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் தான் சொல்லாமல் இருந்தேன் அடப்பாவி அப்படின்னு நீங்கள் பார்க்க ரொம்ப ஷாக் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். போனதுமே உங்களை இழுத்துட்டு ரூம்குள்ளே போய் உங்கள் மேலே படுக்க வர நீங்களும் தள்ளி போங்க இப்போ நீங்களே வந்துட்டு அப்புறம் நான் ஷெடியூஸ் பண்ணிட்டேன் வேணாப்பா என்னால் மறுபடியும் அதெல்லாம் கேட்க முடியாது அப்படி சொல்ல சாரிடி அதெல்லாம் முன்னாடி தெரியாமல் என்ன தான் இமேஜினேஷன் இருந்தாலும் ஒன்றை பார்த்ததும் நான் தான் என் கண்ட்ரோலே இழந்துடுறேனே அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏன் இந்த மாதிரி பண்ணலாட்டியும் நானே கொஞ்ச நாள் உன்ட்ட சரண்டர் ஆகிட் பண்ணி ஏதோ கூத்தில் எனக்கு பேசிட்டேன் பேபி அப்படின்னு சொல்லி உங்களை சமாதானப்படுத்துகிறான். நீங்களும் அப்படியே முறுக்கிட்டு இருக்க போதண்டி ஓவராக பண்ணாதடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வயிற்றில் அப்படியே அந்த ரிங்கை கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே அவனை பார்க்க இன்னுமாடி இதெல்லாம் போட்டு சுற்றுற அப்படிங்கிறான். அப்படின்னு பார்க்குறீங்க. ஹிப் செயின் எங்கடி அது சைஸ் ஓவர் ஆயிடுச்சு பத்தலை கழட்டிட்டேன் அப்படிங்கிறீங்க. சரி நான் உனக்கு பெருசாக வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் வயிற்றில் அப்படியே கிஸ் பண்ணிட்டே அப்படியே உங்கள் லிப்பில் கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே அவனே பார்க்க 2 பேரும் சேர்ந்து அப்படியே கிஸ் பண்ணிட்டே அப்படியே மேக் அவுட் பண்ணுறான். அப்படியே அந்த டே ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் காலேஜ் போனவங்களை காணோன்னு பரபரப்பாக தேடி இவன் ஊருக்கு வந்துட்டான்னு தெரிஞ்சதுனால எங்கே ஒரு வேலை இவனை பார்க்க தான் வந்துப்பீங்களோன்னு ஆரம்பம் ஃபராவும் வந்து நிற்கிறாங்க. யாரா அது விடிஞ்சு விடியாமலும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகேவோ கதவை வந்து திறந்தா ஆரம் ஒரு பக்கம் திருத்துன்னு முழிக்க பிகாஸ் ஜேகேவோட கோலம் அந்த மாதிரி. இதெல்லாம் தெரியாத ஃபராவோ எங்கே என் தங்கச்சி நீங்களோ கூட்டிகிட்டு வந்தீங்க நைட்டெல்லாம் அவளை காணோன்னு எவ்வளோ பயந்துட்டு தெரியுமா ஒரு வார்த்தை சொல்லிக்கலாம்ல அப்படின்னு படப்படம் பேசிட்டு போவேன். அப்போ ஆரமோ கையை பிடிச்சி அப்படியே கொஞ்சம் நில்லு அப்படிங்கிற மாதிரி எழுத்த என்னங்க உங்களுக்கு ஒரு ரொமான்ஸ் பண்ண நேரங்காலம் தெரில அப்படின்னு சொல்ல இவனுங்களை பார்த்தாண்டி ரொமான்ஸ்னால் என்னன்னே நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததும் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டான் பாரு அப்படின்னு என்னங்க சொல்கிறீங்க அங்கே பாரு அவங்களுக்கு கோலத்தை அப்படிங்கும்போது ஜெகேவை இப்போ தான் மேலேருந்து கீழே வரையும் வரா பார்க்குறா. அவனோ தலையெல்லாம் கலைஞ்சு ஒரு மாதிரி இருக்கான். என்ன இப்படி இருக்காரு இவனே இப்படி இருக்கான். அப்போ உன் தங்கச்சி ஐய நம்ம கரெக்டாக தப்பான நேரத்துக்கு வந்திருக்கோம் ஒழுங்காக இப்படியே ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்போ சாரி அவளை காணோன்னு தான் நாங்கள் அவசரத்தில் இங்கே இருக்காளோன்னு பார்க்க வந்தோம். சரி நீங்களே அவளை பார்த்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துருங்க நாங்கள் கிளம்புறோம் டிஸ்டர்ப் பண்ணியிருந்தேன் சாரின்னா ஆரம்பி சொல்லிட்டு ஜேகேவோ ஒன்றுமே பேசலை நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் கீழே இறங்கும்போது ஏய் நம்மளும் ஒரு ஹனிமூன் போகலாமா எதே அப்படின்னு சொல்லி ஃபரா பார்க்க ஆமாடி இப்போ கல்யாணம் ஆனால் அவனுக்கே குழந்தை வந்துடுச்சு எனக்கும் ஆசையாக இருக்கும்ல நான் பெற்று தர மாட்டேன்டா நீங்கள் தானே கொஞ்ச நாள் போட்டோம் நம்ம பெற்றுக்கலாம் சொன்னீங்க அப்படியே ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி தான் அப்படி சொல்லுவோம். இத்தனை நாளாக எனக்கு அது தெரிலடி இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேனே நம்மளும் செகண்ட் ஹனிமூன் போகலாம் டியர் அப்படின்னு சொல்லி வரவழுத்த ஆரம் கிஸ் பண்ண இங்கே நீங்களோ
அப்போ தான் லைட்டாக கண்ணை முழிச்சு, யார் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. நல்லதுடி, கும்பகர்ண கசிய சிஸ்டர், உன் அக்காவும் மாமாவும் தான். அக்கா மாமாவா அப்படின்னு நீங்கள் எழுந்திருக்கிறீங்க. பார்த்து அவங்க கிளம்பிட்டாங்க, வீட்டுக்கு வர சொன்னாங்க, நம்ம போய் எல்லாரையும் பார்த்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே ட்ரெஸ்ஸே இல்லாமல் எழுந்து நிற்க, என்னடி காலையில் இப்படி தரிசனம் கொடுக்குற, சி போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெட்ஷீட் எடுத்து மூட, அப்படியே ரொம்ப நல்லவமெல்லாம் நடிக்காத, நீ வேணுக்குன்னு தானே பண்ண அப்படின்னு சொல்லி ஜேகே கிட்ட வர. நீங்கள் சிரிச்சிட்டே போடா அப்படின்னு சொல்லிட்டு ஓட, அவனும் அப்படியே வலிக்கி இழுக்கி விழுந்துடாதடி அப்படின்னு அப்படியே பின்னாடி இருந்து அந்த அவங்கள தூக்கிட்டு அவனே ரெஸ்ட் ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு பாத்லாம் பண்ணிவிட்டு 2 பேருமா சேர்ந்து இப்போ வீட்டுக்கு போகிறீங்க. ஸோ 2 பேர் வீட்லேயும் உள்ளவங்களெல்லாம் வச்சு பேசி ஜேகே எல்லாட்டையும் சாரி கேட்ட 2 பேரும் வந்து சேர்ந்துடுறீங்க. அவங்க அம்மாவுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாருமா சேர்ந்து மறுபடியும் சரி இவங்கெல்லாம் செகண்ட் ஹனிமூன் போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி 3 ஜோடியையுமே மறுபடியும் செகண்ட் ஹனிமூனுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. நீங்களோ கல்யாணம் ஆனதும் எல்லாம் ஹனிமூன் போவாங்க, நான் தாண்டா ப்ரெக்னென்ட் ஆகி போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்க்க ஜேகேவோ, இதனால் என்னடி, இதை நம்ம ஒரு ட்ரெண்ட் ஆக்கி விடுவோம், இதுமாதிரி யாரெல்லாம் ப்ரெக்னென்ட் ஆகிறாங்களோ அவங்கெல்லாம் ஹனிமூன் போட்டுருவோம், இதுவும் நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்தவங்க லிப்பில் கிஸ் பண்ணால் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. ஓகேடா, இது ஒரு குட் எண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.